சந்தித்துப்பா இதப்பா நன்றி தகப்பனே கர்த்தாவை சந்தித்து இம்மட்டும் வழிநடத்துக்கு நமக்கு நன்றிப்பா சோத்திரம் 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 தகப்பனே இதப்பா நமக்கு நன்றி 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 ஆவியானவரே நமக்கு நன்றிப்பா பரிசுத்த தேவனே நமக்கு நன்றியப்பா கிருபையானவரே நமக்கு நன்றி ராஜா ஆவியானவரே சோத்திரம் 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 தகப்பனே இதப்பா நன்றி 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 தகப்பனே இதப்பா நன்றி தகப்பனே இதப்பா நீ உருடுக்க நாள் வரை உனக்கு முன்பாக ஒரு எதிர்த்து நான் மோசையை கூட இருந்தது போல நான் உன்னிட கூட இருப்பேன் சொன்ன தேவனே இதுப்பா உன்னை மட்டும் விலக மாட்டேன் உன்னை கைவிட சொன்ன தேவனே கர்த்தாவே இம்மட்டும் கர்த்தாவே நீங்க வழி நடத்துப்பா நன்றி சப்பா இதுப்பா நீர் எங்கள் கூட இருந்துப்பா வழி நடத்துறதுக்கு ஆமாங்க நன்றி ராஜா ஆவியானவரே சப்பா சோத்திரம் 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 தகப்பனே மகிமை உண்டாகட்டும் ராஜா நன்றி தகப்பனே கிருபையாக வழிப்பா நன்றி தகப்பனே விசேஷமாக கர்த்தாவே இந்த நேரத்தை கர்த்தாவே ஆராதனை வேலை சமூகம் மிக பிள்ளைகள் கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே பாடுற ஒவ்வொரு பாடலுக்கு நன்றி தகப்பனே இதைப்பா நல்லா பாடி கர்த்தாவே ஆராதிக்கிற உதவி செய்யும் ராஜா நன்றி தகப்பனே நன்றி அந்த அறை பொழுது நிரப்பும் ராஜாப்பா ஒரு ஆவியானவரே இந்த அறைக்குள்ள இறங்கி வாரும் ராஜாப்பா நன்றி தகப்பனே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டுப்பா நன்றி தகப்பனே ஆவியான சோத்திரம் தகப்பனே பாடுற ஒவ்வொரு பிள்ளைகளும் பா நன்றி தகப்பனே ரத்தோடைய மறைத்து கொள்ளும் ராஜா நன்றி தகப்பனே இதைப்பா நல்லாப்பா நன்மை ஆராதிக்கிற உதவி செய்யும் ராஜா நன்றி தகப்பனே இதுப்பா நன்றி ராஜா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரத்தம் தெளிக்கிறோம் தகப்பனே எந்த விதமான தடைகள் வரடி பார்த்து கொள்ளும் ராஜா நன்றி தகப்பனே தொடக்கம் முழுவதும் முடிவரும் ஒரு சமூகம் கொடுத்து வழி நடத்தும் ராஜா நன்றி தகப்பனே ஆவியான சோத்திரம் சோத்திரம் தகப்பனே ஜீசமாக கர்த்தாவே நன்றி தாசன் மறைத்த கர்த்தா நீர் செய்தி மூலமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளதில் பேசும் ராஜா நன்றி கர்த்தாவே அதை கேட்டுட்டு விட்டுடாமல் கர்த்தா அது பிறகாக நாங்கள் எங்கள் ஜீவிதத்தில் நாங்கள் நடக்கிற உதவி செய்யும் ராஜா நன்றி தகப்பனே ஆவியானவரே சோத்திரம் 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 தகப்பனே ஆவியானவரே உமக்கு நன்றி மகிமை உண்டாகட்டும் ராஜா மகிமை உண்டாகட்டும் ராஜா ஆலோரியா ஆவியானவரே சோத்திரம் 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 தகப்பனே ஆவியானவரே கிருபையாக வழிநடத்தும் கிருபையாக வழிநடத்தும் சோத்திரம் தகப்பனே இதப்பா சோத்திரம் சோத்திரம் தகப்பனே இதப்பா நன்றிப்பா ஒவ்வொரு பகுதியிலும் சமூகம் கொடுக்கட்டும்பா காணிக்க பகுதியிலும் சமூகம் கொடுக்கட்டும் ராஜா நன்றி தகப்பனே இதப்பா நன்றி நன்றி எல்லா தலையிலும் விலைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட்டி கொண்டு சேரும் சபையில் கொண்டு வருவேன் நன்றி சோத்திரம் சோத்திரம் தகப்பனே தொடக்கம் முதலும் முடிவரும் சமூகம் கூட வழி நடத்தும் தகப்பனே இந்த சிறுதத்தை ஏறெடுத்து கொள்ளும் இயேசுவின் மூல சபையில் நல்ல பிதாவே. ஒரு சில பாடல்களை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். முதலாவது ஒரு ஹிந்தி பாடலை கூட பாடும். ஸ்துதி துதிகன மகிமை எல்லாம் என்ற பாடலுடைய ஹிந்தி பாடல் தெரிந்தவர்கள் பழைய பாட்டு புஸ்தகத்தில் பழைய ஹிந்தி பாட்டு புஸ்தகத்தில் உள்ளது. யார்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்ந்து பாடலாம். ஸ்துதி மகிமா சாரி என்ற பாடல். स्तुति महिमा सारे राजा को स्तुति महिमा सारा मेरे यीशु राजा को स्तुति महिमा सारा राजा को स्तुति महिमा सारा मेरे यीशु राजा को स्तुति करो दूतों के सेना स्तुति करो दूतों
தமிழ் பாடலை கூட பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறைய இயேசுவே என்ற பாடல், தமிழ் பாடல். பாடல், உன்னத பாட்டு புஸ்தகம் 912. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேர்ச்சிடுவே, இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேர்ச்சிடுவே, சிலுவை நிழல் சுகமாய் தங்கிடுவே,
சிறுதலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. சமாதானத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. சமாதானத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க பாதை காட்டினீரே. தரும் வாழ்வை விரும்பி வரம் மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. சமாதானத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. சமாதானத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. மலர் தள்ளின முளை கல்லே மசியோன் மீதிலே. மலர் தள்ளின முளை கல்லே மசியோன் மீதிலே. பிரகாசிக்கும் அதை நோக்கி அதராமலே காத்திருப்பேன். பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலே காத்திருப்பேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. சமாதானத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. சமாதானத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. हालेलुया। और हिंदी पारले கூட பாடுவோம். आखिरी नरसिंगा फूका जाने वाला है. और नाम तो மேம்படுத்தும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் 191 हिंदी பாட்டு புஸ்தகத்துல 191. आखिरी नरसिंगा फूका जाने वाला है, तेरा मेरा सबका यीशु आने वाला है. आखिरी नरसिंगा फूका जाने वाला है. तेरा मेरा सबका यीशु आने वाला है. तू कहाँ होगा, तू कहाँ होगा, तू कहाँ होगा, तू कहाँ होगा. आखिरी नरसिंगा
चीजें प्यारे तेरे साथ न जाएगी। तेरी दौलत तेरी शौहरत काम न आएगी। ये सब चीजें प्यारे तेरे साथ न जाएगी। सब चीजों का खात्मा जल्दी आने वाला है। सब चीजों का खात्मा जल्दी आने वाला है। तू कहाँ होगा? तू कहाँ होगा? तू कहाँ होगा? तू कहाँ होगा? तेरे दिल के सारे गम बढ़ते जाएंगे। बीत गए जो लम्हे तेरे पास न आएंगे। तेरे दिल के सारे गम बढ़ते जाएंगे। बीत गए जो लम्हे तेरे पास न आएंगे। दुनिया में तू तन्हा ही रह जाने वाला है। दुनिया में तू तन्हा ही रह जाने वाला है। तू कहाँ होगा? तू कहाँ होगा? तू कहाँ होगा? तू कहाँ होगा? आखिरी नरसिंह का फूका जाने वाला है। तेरा मेरा सबका यीशु आने वाला है। आखिरी नरसिंह का फूका जाने वाला है। तेरा मेरा सबका यीशु आने वाला है। तू कहाँ होगा? तू कहाँ होगा? तू कहाँ होगा? तू कहाँ होगा? அல்லேலூயா. இன்னொரு தமிழ் பாடலை கூட பாடும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார் என்ற பாடல் 1060வது பாடல், சாங் நம்பர் 1060. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியில் தான். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியில் தான். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனானந்தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனானந்தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே
நீரை போதனமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே மகிமை நீரே பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் இருக்கிறதே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் இருக்கிறதே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார் சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார் சேமியுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே சேமியுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya ஹalleluya நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மத்தியில நீங்க வாசம் செய்கிறவரா இருக்கிறீங்களே ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கே துதிகன மகிமைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 கொஞ்ச நேரம் எல்லாம் நின்று ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சர்வசேனாதிபதியா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்க மத்தியில ராஜரீகம் பண்ணுகிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எந்த இருளிலும் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறீங்களே ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே துதிக்கலாம் துதிக்கலாம் துதிங்க ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி பலி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நாங்க சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க உமக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே மனுஷர்களோட மத்தியில் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் தேவாதி தேவன் மனிதர்களோட மத்தியில வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா நாங்க உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வெண்மையும் சிகப்பு மாணவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எந்த இருளிலும் பிரகாசிக்கிறவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே நீர் மகிமை நிறைந்தவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மாறாதவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஐயா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க துதிங்க துதிங்க. ஓ ராபா ராலா ராபா ராகா லா ராபா. ஓ சந்தல ராபா ராபா ராகா லா ராபா. ஓ ராபா லதா லா ராகா லா ராபா பாபா ராபா. ஓ ராபா லகா லா ராதா லா ராபா ஆண்டவரே நீ தேவாதி தேவனா இருக்கிறீங்களே. ஆண்டவரே சர்வ சேனாதிபதியா இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய ராணுவ வீரனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு அல்பா ஒமேகாவா இருக்கிறீங்களே. எங்களுக்கு ஆதியும் அந்தமா இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவரா இருக்கிறீங்களே. எங்களுக்கு நீதி செய்கிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய நித்திய ராஜாவா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பேரின்பமானவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய மகிமையின் கிரீடமா இருக்கிறீங்களா ஆண்டவரே.
ஆண்டவரே. ஐயா அந்த காலவேளையில உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் 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 அப்பா. ஓ ரபா ரக்கலா ரபா, ஓ சந்தல ரபா ரக்கலா ரபா. அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான், அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான். நான் அவனுக்கு அறியாததும் அவனுக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த காலை வேளையில அறிவிங்க ஆண்டவரே. ஓ ரபா ரக்கலா ரபா லக்கா லாரா, ஓ ரபா ரக்கலா ரபா ராலா ரபா பா, ஓ ரபா லக்கா லாரா பா லாலா ரபா லாலா. ஆண்டவரே நீர் மேக சமமா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அக்கினி சமமா இருக்கிறீங்களா ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களே. இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கூப்பிடுகிற யாவருக்கும் மிக சமீபமா இருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறீங்களே. ஆண்டவரே நீர் யோசனையில பெரியவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய கிருபைக்கு அளவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய பாசத்துக்கு அளவில்லை ராஜா. ஆண்டவரே நம்முடைய இரக்கத்துக்கு அளவில்லை ராஜா. ஐயா உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஓ நீர் எங்களை காண்கிறவராய் இருக்கிறீங்களே. எங்களை நீர் காக்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்கள் மேல் கருணை உள்ளவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்கள் மேல் தயபரனாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே தாழ்மையில் எங்களை நினைத்தவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய ஏழ்மையை மாற்றினவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. யெகோவா தேவனே ஆராதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்பி அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்பி அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Glory, hallelujah. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்தினோமே. ஆமென், ஹல்லேலூயா. நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. கையையும் கரங்களிலே உற்சாகம் வைக்கின்றோமே. உம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆமென், ஹல்லேலூயா. இருக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே
ரபா. ஆவியானவரே துதிங்க துதிங்க. ஆவியோடுமை துதிப்பேன், உண்மையோடுமை துதிப்பேன் ஆண்டவரே. முழு மனதோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே முழு பலத்தோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கொடுத்த கொஞ்சம் பலத்தோடுமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேசராய் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே. இனிமேலும் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீ சாவாமை உள்ளவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரபா ரகல ரபா, ஓ சந்தல ரபா ரகல ரபா. ஆண்டவரே நீ நீதி செய்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் யோசனையில பெரியவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கால வேளையில் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நாவுகள் யாவும் கர்த்தரையே துதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரையே துதிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த கால வேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கால வேளையில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னத்தை காண வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க மனிதர்களை அல்ல ஆண்டவரே. நாங்க எங்க ராஜாதி ராஜாவை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவாதி தேவனை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மகத்துவம் உள்ளவரை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மை சோதரம் 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 ஆண்டவரே. ஓ ரபா ரகல ரபா சந்தல ரபா, ஓ ரபா லகல ரபா லகல ரபா, ஓ லாலா ரபா லகல. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஆமென். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா. சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா
परमेश्वर நிறைவுள்ளவனாய் போனேன் குறைவுள்ளவனாய் திரும்பி வந்தேன்னு சொல்றான் ஆண்டவரே. मैं परिपूर्णता के साथ गया अभी कमियों के साथ आई हूँ ஆண்டவர் சமூகத்துல வந்தவங்களுக்கு வெறுமையே கிடையாது. जो कोई प्रभु के पास आते हैं उनके लिए कमी नहीं है நிறைவான ஆசீர்வாதம் தரும்படியாக परिपूर्णता आशीर्वाद அவர் मिलती है சத்தத்தை உண்மையாய் கேட்போமாகில் उनकी वाणी को तू सचमुच में सुनेगी तो அவர் நிச்சயமான மலை ஆசீர்வதிப்பார். वो जरूर हमें आशीर्वाद करता இஸ்ரவேலை है ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லி इजराइल का आशीर्वाद करना ही वो चाहता है இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக वो आशीर्वाद से मतलब प्राप्त करने के लिए சபை ஆசீர்வாதத்தை ஒரு வச்சாமணும். कलीसिया के बीच में एक जन प्रार्थना करें ஆமென் ஆமென். praise Lord, praise Lord. Thank you Lord, hallelujah. तो प्रभु आपकी कृपा और अनुग्रह हमारे जीवन में है खुदावन हम धन्यवाद करते हैं प्रभु जी हालेलुया प्रभु आज के विश्राम दिन को आपके हाथों में अर्पण करते हैं प्रभु जी आपके दास और दासियों को आपके हाथों में अर्पण करते हैं खुदावन आए हुए हर एक को आपके हाथों में अर्पण करते हैं खुदावन दयावन आज के लिए प्रभु हमारे लिए जो वचन आप बांटने जा रहे हैं खुदावन इसलिए हम धन्यवाद करते हैं खुदावन इस पूरे हफ्ते आपकी अनुग्रह और आपकी दया हमारे बीच में रह के प्रभु हमारे अंदर भरपूरता से भर के प्रभु हमें बुरे कार्यों से बुरे लोगों से बुरी संगति से प्रभु हमें बचा के पवित्र आत्मा से भर के चलाने में सहायता मदद करने के लिए हम प्रार्थना करते हैं खुदावन प्रभु जी हमारे मनों में हमारे दिलों में जो भी प्रभु बुरे कार्य हैं उसको धो के प्रभु शुद्धिकरण करने के लिए हम प्रार्थना करते हैं खुदावन वचन कहता है जो कुछ तुम मेरे नाम से मांगोगे मैं तुम्हें दूंगा पवित्र आत्मा हमारे सभा के अंदर खुदावन पवित्र आत्मा और पवित्र अभिषेक से भरने के लिए हम प्रार्थना करते हैं खुदावन आए हुए हर एक के लिए हम धन्यवाद करते हैं जो नहीं आ पाए खुदावन अगले हफ्ते आने में सहायता मदद करने के लिए हम प्रार्थना करते हैं वचन बोलने वाले बच्चों के ऊपर पवित्र आत्मा आपकी अनुग्रह होने के लिए उनके जीव में आपकी पवित्र आत्मा होने के लिए हम अनुग्रह करते हैं प्रार्थना करते हैं खुदावन हाँ प्रभु हमें पूरा प्रभु बोझ लेने से पहले सारी सामर्थ्य और अभिषेक से भरने के लिए हम प्रार्थना करते हैं प्रभु जी हम इस छोटी सी प्रार्थना को आपके हाथों में अर्पण करते हैं शुरू से लेकर अंत तक चलाने के लिए हम धन्यवाद करते हैं गाए हुए गीतों को आपके हाथों में देते हैं सारी स्तुति गण आदर महिमा हम आपको देते हैं छोटी सी प्रार्थना मांगते हैं सुन और कबूल कर अच्छे पिता आमीन ஆமென் ஆமென். எல்லாரும் சபையிட்டீங்க வசனம் சொல்ல பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க. praise Lord. praise Lord. அந்த மைக் எடுத்து வந்துருப்பாரு மைக் எடுத்து சரி மைக் கீழே விழுந்துடாம praise Isaiah 43 verse 15 and 16. I am the Lord your Holy One, the Creator of Israel, your King. Thus says the Lord who makes the way. Thus says the Lord who makes ways in sea and path through the mighty water. भजन संगीता 121 का 1 और 2 3 मैं अपने आंखों को पर्वत की ओर उठाता हूँ क्योंकि मुझे सहायता कहाँ से मिलेगी सहायता तो मुझको यहोवा की ओर से मिलती है क्योंकि वही आकाश और पृथ्वी को कुतरता है. Isaiah chapter 59 verse 14 to 15. Justice is turned back and righteousness stands far away. For truth has stumbled in the public square and uprightness cannot enter. Justice is lacking and he who departs from evil makes himself a prey. Isaiah 60 verses 20 and 21. Your sun shall no longer go down, nor shall your moon withdraw itself, for the Lord will be your everlasting light. For the Lord will be your everlasting light, and the days of your mourning shall be ended. Also your people shall be righteous; they shall inherit the land forever. They shall inherit the land forever. The branches of my planting, the work of my hand, that I may be glorified. Amen. Isaiah chapter 51 verses 1 and 2. For I am the Lord your God who have divided the seas whose waves roared. The Lord of hosts is his name. For I have put my words in your mouth, that I may plant the heavens and lay the foundations of the earth, and say to Zion, that you are my people. Amen. 2 Corinthians chapter 4 verses 16 and 17. Therefore do not lose hope, for though outwardly we are wasting away, but inwardly we are being renewed day by day. For our light and momentary troubles are achieving us eternal glory that far outweighs them all. Amen.
Philippians chapter 4, verse 5 and 6. Let your gentleness be known unto all men. The Lord is at hand. Be anxious for nothing, but in everything, by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto God. Isaiah chapter 59 verses 1 and 2. Behold, the Lord's hand is not shortened that it cannot hear, nor is ear heavy that it cannot hear. But your iniquities are separated from you, so that you will not hear it. Romans 12 verse 1 and 2. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies as living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service. And do not be conformed to the world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is good and acceptable in the perfect will of God. Ephesians 2 words 8 and 9. For by grace you have been saved through faith. For by grace you have been saved through faith, not by yourself, but by the gift of God, that not of works, that no one can boast. Deuteronomy 23 verse 21 and 22. When you make a vow to the Lord your God, you shall not delay to pay it, for the Lord your God will surely require it of you, and it shall be sin to you. But if you abstain from vowing, it shall not be sin to you. Amen. अपना बोझ तू यहोवा पर डाल, वो तुझे संभालेगा और वो तुझे धर्मियों के पापों से दूर रखेगा. भजन संगीता 55 का 22. கூப்பிட்டு என்னை குணமாக்கி நீரல்லோ, கரம்பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ. கூப்பிட்டு என்னை குணமாக்கி நீரல்லோ, துளையை விழாதபடி பார்த்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. துளையை விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நித்தோ நான், கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தோ நான் பாரதனை பற்றி கொண்டீரே, பாவங்களை நீக்கி சுத்தம் தந்தீரே. பாவங்களை பாரதனை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் தந்தீரே. சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவியை ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, Glory, hallelujah. நித்தோ நான் நினைப்பேனே, செய்த நன்மைகளையே நித்தோ நான் நினைப்பேனே. ஜெபம் பண்ணுவோம். நம்ம சிஸ்டர் ஜெயா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க காணிக்கைகளுக்காக. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். Praise. Glory Jesus. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. लगातार सेवा के लिए प्रार्थना करते रहिए. அல்லேலூயா. हालेलुया.
எல்லாரும் துரிதமாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். सब लोग जल्दी आने के लिए मांगते हैं. அது மாதிரி இந்த இன்றைக்கு ஈவினிங்கில் நான் ராஜஸ்தான் மினிஸ்ட்ரிக்கு கடந்து போயிருக்கிறேன். आज साईं की समय पर मैं राजस्थान मिनिस्ट्री के लिए जा रहा हूँ. ஒரு வாரம் அங்கே ஊழியம் இருக்குது. एक हफ्ता वहाँ पर मिनिस्ट्री है. ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. आप लोग सब इस सेवा के लिए प्रार्थना करिए. தொடர்ந்து நம்ம என்சிஆர் பகுதியில் நடக்கிற ஊழியங்களை மனதில் வைத்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. लगातार ये जो हमारे एनसीआर मतलब एरिया में रहने वाला என்சிஆர்னா ஹரியானா யூபி ராஜஸ்தான் நியர்பை எல்லா ஸ்டேட்டுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. एनसीआर मतलब यूपी है, हरियाणा है, राजस्थान, ये सारे सेवा के लिए आप लोग प्रार्थना करिए. கர்த்தர் நம்ம ஊழிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். परमेश्वर हमारा जो सेवा की द्वार को वो खोलते जा रहे हैं. நீங்களாம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. आप सब प्रार्थना करते रहिए, परमेश्वर और भी द्वार खोलने के लिए. ஹல்லேலூயா हालेलुया. இந்த வாரம் ஃபுல்லாக நான் இங்கே இருக்க மாட்டேன், ஆனால் தொடர்ந்து எனக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. इस सप्ताह पूरा मैं यहाँ पर नहीं रहूँगा, सेवा के लिए आप लोग प्रार्थना करते रहने के लिए मानते हैं. ஆண்டவருடைய வார்த்தை நிறைய கடந்து போவோம். अभी प्रभु के वचन की ओर तरफ से जाएंगे. ஏதாட்ட அறிவிப்புகள் இருக்குதா? और कोई सूचा है? संडे क्लास, यूथ क्लास, संडे क्लास और यूथ मीटिंग, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், क्रिसमस का प्रोग्राम ஏதோ ஒன்று நம்ம சர்ச்சிலே பண்ணிக்கலாம், வெளியே இல்லை. बाहर नहीं, अभी हम चर्च में करेंगे. அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. उसी के लिए आप लोग लगातार प्रार्थना करिए. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வசனத்துக்கு நிலைத்திருங்க. जो संडे क्लास सेवा के लिए प्रार्थना करिए, वचन में बने रहिए. யூத் மீட்டிங் ஆன்லைனில் நிறைய பேர் வருதில்லன்னு கேள்விப்பட்டேன். यूथ मीटिंग के लिए जो ऑनलाइन मीटिंग में कोई भी मतलब ज़्यादा बच्चे आते नहीं है करके सुना. நேரத்தை ஒரு மணி நேரம் ஒதுக்குவாங்க, பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள आप लोग 1 घंटा टाइम निकाल कर आइए, बड़ा आशीष पाओगे. நான் இப்போ ராஜஸ்தானுக்கு ஒரு வாரம் ஒதுக்கி போகிறேன். मैं अभी राजस्थान के लिए 1 हफ्ता टाइम निकाल कर ஒதுக்கி जा रहा போறனால हूँ. அந்த ஊழியத்தை திறம்பட நம்ம செய்ய முடியுது. जो टाइम हम निकालेंगे तभी सेवा को बहुत अच्छी तरह से निभा இப்போ पाएंगे. நம்ம ஊழியம் செய்யும் போது ஊழிய நிமித்தமாக நம்ம பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். हम सेवा करते समय सेवा के निमित्त परमेश्वर बड़ा आशीष देंगे. வாலிபர்கள் கண்டிப்பா கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைங்களா இருக்கணும். जवान बच्चे लोग परमेश्वर के लिए एक युद्धवीर पुरुष बनना அதுக்காக है. வாலிப பிள்ளைங்க முன்னாடி நிக்க வச்சு பாட்டு பாட வச்சிருக்கோம். इसलिए बच्चों को आगे खड़ा करते हैं. सिस्टर लक्ष्मी सिस्टर आगे आ जाइए, जमीमा सिस्टर ये सारा जगह है, आगे आ जाइए. स्वामीनाथन भैया आप आगे आ जाइए. और भी पीछे जब बेटे आगे जगह है, आप लोग आगे आ जाइए. जमीमा सिस्टर பின்னாடி காது கேக்குதா? पीछे समझ आ रहा है आपको? சபை सुनाई முடிஞ்ச दे உடனே रहा है? எல்லாரும் கை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறீங்க. चर्च फिनिश होने के बाद एक दूसरे से हाथ मिला के बात करके जाने के लिए मांगते ஓடி हैं. போயிடாதீங்க. एकदम मत भागिए. ஓடி போறவங்களை இந்த பக்கம் இருந்து கதா போய் பின்னாடி லாக் பண்ணிடுவோம். जो जल्दी भागने वालों के लिए ये दरवाजा आगे का बंद कर मतलब வெளிய पीछे இருந்து का बंद பூட்டிடுவோம். करने जाएगा. அப்ப இங்க இருந்து बाहर எல்லாம் से. போகணும். ஆமா. फिर इधर से ही जाना पड़ेगा. நான் முடிஞ்சல நான் ஓடி வர முன்னாடி வரேன். जो मैं इतना मतलब कोशिश करता हूँ कि मैं जल्दी से बाहर எல்லாரும் आने के பார்த்து लिए. விஷ் பண்ணிட்டு போகணும். सब लोग हाथ मिला के बात करके जाना है. கர்த்தருடைய வீட்ல நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கிறோம். परमेश्वर की भवन के अंदर हम सब एक जन हैं. அதுல ஜெபம் பண்ணுங்க, நம்ம ஊழியத்தை திறம்பட செய்ய ஜெபத்தில் தரித்திருங்க. और प्रार्थना कीजिए परमेश्वर का सेवा को बहुत अच्छी तरह से निभाने के लिए मदद करिए. ஒரு வாரம் ஸ்கூல் காலேஜ்ல லீவ் விட்டுக்குன்னு கேள்விப்பட்டேன். अब 1 हफ्ता के लिए स्कूल वगैरह कॉलेजेस वगैरह छुट्टी होगा करके அப்ப लिखा பேப்பர்ல हुआ है. போட்டுக்கறாங்க. पेपर में डाला हुआ है. இந்த கிளைமேட் இந்த பொல்யூஷன் நிறையனால एयर पोल्यूशन के कारण அது ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆண்டு பிரியமா சாளுங்க. आप लोग प्रार्थना कीजिए, इस समय को टाइम निकाल कर प्रार्थना में लगे रहिए. கர்த்தருடைய வார்த்தை நேரா கடந்து போவோம். परमेश्वर के वचन की वो तरफ से जाएंगे. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह नबी की किताब 30 அதிகாரம் 30वां अध्याय 19वां वचन 19वां वचन. यशायाह चैप्टर 30 वर्ड्स 19. तुम फिर कभी न रोगे, वह तुम्हारी दुहाई सुनते ही तुम पर निश्चय अनुग्रह करेगा, वह सुनते ही तुम्हारी मानेगा. சியோனை சேர்ந்தவர்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். है सियन के लोगों तुम यरूशलेम में बसे रहो. இனி நீ அழுது கொண்டு இராய். फिर तुम कभी ना रोओगे. சியோனாய் தேவசபையை சேர்ந்த ஜனங்கள் அழுது கொண்டிருக்க கூடாது. सियोन
परमेश्वर कलीसिया की प्रजा लोग रोना नहीं चाहिए। எப்போ ஆனாலும் ஒரு முறை அழுவணும், कब रोना है? एक बार अच्छी तरह से रोना है। தினமும் அழுதுகிட்டே இருக்க கூடாது। रोज रोज रोते नहीं रहना। ஒரு முறை அழுதா एक बार अच्छा सा रो लिया तो 6 ஆசீர்வாதம், 6 आशीर्वाद मिलेंगे। हालेलुया। எப்படி அன்னாள் ஒரு முறை அழுதாங்க, हन्ना एक बार रोई ஒரு பிள்ளைக்கு அழுதாங்க, एक बच्चा के लिए रोई எத்தனை பிள்ளைங்க கொடுத்த அன்னாளுக்கு? और कितना बच्चा मिला उसको? कितना बच्चा मिला? ஆமா, अभी तो बोला। சாமுவேல் விட்டுட்டு सामुएल के अलावा 5 பிள்ளைங்க, 5 बच्चे। ஒண்ணுக்கு அழுதா 5 கிடைக்குது। एक के लिए वो रोई थी, 5 बच्चा मिला। தினமும் அழுதுகிட்டே இருக்க கூடாது, इसलिए रोज रोज रोना नहीं। ஒரு முறை அழுதால் एक बार रो गया तो ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा அவ முகம் மிக துக்கமுகமா இல்லையா, उसके बाद उसका मुख बिल्कुल दुख की शक्ल ஒரு में முறை नहीं அழுதுட்டா था। அப்புறம் துக்கமுகமா இருக்க கூடாது। एक बार रो लिया तो फिर दुख शक्ल में திரும்ப नहीं திரும்ப रहना। துக்கமுகமா வர்ற காரணம் बार बार दुख की शक्ल आने का कारण நீங்க இன்னும் சரியா அழுகல, आप ठीक से रोया नहीं। கொஞ்ச நேரம் அழுவீங்க விட்டுருவீங்க, थोड़ी देर आप रोते हो फिर உங்க फिर கண்ணீரல் छोड़ देते हो। கண்ணீரெல்லாம் முழுமையா கொட்டப்பட வேண்டும்। आपका आंसू पूरी तौर से निकालना அதாங்க है। சொல்ல இருக்கு, நீ அழுது கொண்டிராய், इसलिए तुम कभी ना रोओगे। கூப்பிடுதலுக்கு அவர் இறங்கி वे तुम्हारी दोहाई पर सुनते ही உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே பதில் கொடுத்தார்। तुम पर निश्चय अनुग्रह करेगा, वे सुनते ही तुम्हारी அப்ப मानेगा। உங்க சத்தத்தை கேட்க முடியாது, हमारा वाणी को सुनने உங்க के लिए, அழுகுரலை கேட்க முடியாது, हमारा दोहाई को वो सुनने के அவர் கேட்ட लिए உடனே பதில் கொடுப்பார்। वो सुनते ही जवाब நம்ம देगा। தேவன் கேட்டுட்டு அப்படியே கடந்து போறவர் அல்ல। हमारा परमेश्वर सुनकर अनसुनी जैसा जाने वाला नहीं। மரியாள் அழுதாங்க, मरियम रोई थी, கண்ணீரை துடைச்சார்। उसका आंसू को पोंछा। எசேக்கியா அழுதான், एजेकियल ने रोने 15 लगा, வருஷம் கூட்டி கொடுத்தார்। 15 साल परमेश्वर बढ़ा दिया। அப்ப நம்ம அழுதா हम रोने से சொல்லுங்க, बोलिए அழலன்னு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது। नहीं रोगे तो आशीष नहीं पाओगे। குழந்தை பிறக்கும் போது அழுதுட்டு பிறக்கும், बच्चा जब जन्म होते समय रोता है, மரிக்கும் போது எல்லாரும் அழ வச்சுட்டு போவோம்। वो मरते समय पर सबको रुला कर जाएगा। அப்ப நம்ம இப்ப அழுதுட்டா வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும்। हम अभी रोने से जय पालेंगे। அப்ப தேவன் இஸ்ரவேல்ல வாசமா இருக்க தேவ பிள்ளைகள், जो जियोन में वास करने वाला बच्चे, இனி அழ மாட்டோம், अब रोना नहीं। இனி நம்ம அழுது கொண்டு இருக்க தேவையில்லை। हम अभी आगे रोने की जरूरत ஏன் நம்ம नहीं, சில பிரச்சனை நிமித்தமா அழுது கொண்டு இருக்கிறோம்। क्योंकि कुछ समस्या के कारण हम रोते நாம हैं। சரியாயிட்டா हम ठीक हो गया तो அழ மாட்டோம்। हम रोएंगे नहीं। அன்னாள் சரியாயிட்டாங்க, हन्ना ठीक हो गए। என்ன சரியானாங்கன்னா, क्या ठीक हो गए? எப்ப பார்த்தாலும் அந்த அம்மாவே போட்டு பேசிட்டே இருப்பாங்க, हमेशा वो स्त्री के बारे में बोलती रहती है। இனிமே பேச மாட்டேன் अब मैं बोलूंगी नहीं। தீர்மானம் பண்ணி निर्णय लेकर தேவசமத்தில் அழுதாங்க। परमेश्वर को उपस्थिति में एक बार रोने लगी। ஆண்டவர் இனி என்ன ஒருத்தரும் குற்றம் சாட்டக்கூடாது, हे परमेश्वर कोई भी मेरी ऊपर उंगली नहीं என் दिखाना। ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, मेरा प्रार्थना को सुनकर मेरे एक बच्चा அதை உமக்கே दीजिए, கொடுப்பேன்னு சொன்னா। उसका मैं आपके लिए मैं दे दूंगा। அன்னாள் எந்த கோத்திரத்துக்காரங்க தெரியுமா? अन्ना कौन सी गोत्र की है? बोलिए। நாங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பாஸ்டர் கேக்குறீங்க சொல்றீங்க। हम क्या उनका पड़ोसन था? 12 கோத்திரம் இருக்குது, 12 गोत्र है। ஊழியம் செய்யற கோத்திரம் லேவி கோத்திரம், सेवा करने वाला गोत्र है वो लेवी गोत्र है, ஆசாரிய கோத்திரம்। याजक की गोत्र। அப்போ அன்னாள் என்ன கோத்திரம்? अन्ना कौन सी गोत्र में? உடனே லேவி சொல்லுவீங்க எனக்கு नो தெரியும், नो नो, लेवी गोत्र नहीं है। சொல்லுவீங்க எனக்கு தெரியும், आप बोलोगे करके पता है। ஆனா லேவி மாத்திரம் ஊழியம் செய்ய கூடாது, सिर्फ लेवी सेवा नहीं करना, அங்கே ஆண்டு மாத்திட்டாரு। उसके साथ वहां पर परमेश्वर बदल எபிரேயர் दिया। கோத்திரத்துக்காரன் वो एब्रोनी गोत्र की है। புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது नया नियम में हम देखते हैं, யாரை சொல்லலாம்? किसको बता सकते हैं एब्रोनी गोत्र में से कौन आया? बोलिए। சகரியா। जकरिया எந்த கோத்திரத்துக்காரங்க? कौन सा गोत्र का है? எபிரேய மலைதேசத்துல இருக்கிறவங்க। एब्राहिम पहाड़ पे रहने वाला। ஆண்டவர் லேவி மாத்திரம் ஊழியம் செய்ய கூடாது, सिर्फ लेवी सेवा नहीं करना, எல்லாரும் ஊழியம் செய்யணும்। सब लोग सेवा விசுவாசிகள் करना है। எல்லாரும் ஊழியம் செய்யணும்। विश्वासी लोग सब सेवा करना இல்ல है। பாஸ்டர் தான் ஊழியம் செய்வாரு, सिर्फ पास्टर जी அவர் सेवा தான் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, करेंगे, वही बुलावट அது पाया ஊழியம் है। கிடையாது। ऐसे नहीं सेवा, விசுவாசி எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும்। विश्वासी लोग सब लोग उठकर அது सेवा அங்கே करना है। அன்னாள் ஒரு எபிரேயன் கோத்திரமா இருந்தாலும்
अन्ना एक ब्रोनी कोत्र की है। ஆண்டவர் உமக்கு ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்தால் परमेश्वर आप एक बच्चा मेरे लिए दिया உமக்கே கொடுப்பேன்னு சொன்னாங்க. उसके मैं आपके लिए दे அப்ப दूंगा। தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் ஜட்ஜா இருந்தாரு. वो बच्चा तान से पेशवा तक न्यायकारी बना, அவர் நியாயாதிபதியா இருந்தார். वही न्याय बन गया। ஏன் சொல்ல வரேனா, क्यों मैं बताता हूँ, நீங்க ஒரு தடவை அழுதுட்டா आप एक बार रो लिया तो பிள்ளைங்களை கத்து மேன் கொண்டு வருவார். आपकी बच्चों को परमेश्वर उन्नति पे लाएगा। அப்ப மேன்மை வர்றதுக்கு போது உபத்திரம் இருக்கும். वो ऊंचाई आने के लिए उपद्रव रहेगा। உபத்திரம் இல்லாம ஆசீர்வாதம் கிடையாது. उपद्रव की रहित आशीष भी नहीं। கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரம் வரணும். मसीह की जीवन पे उपद्रव आएगा। உபத்திரம் இருந்தா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். उपद्रव के बीच में ये तुम आशीष पाओगे। ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். परमेश्वर अब्राहम को आशीष दिया, பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். तुझे एक बड़ा जाति बनाऊंगा। ஜாதி ஆனானா, जाति बन गया। ஜாதி ஆக முன்னாடியும் जाति बनने से पहले அவன் சில தவறுகளை பண்ணினான். उसने कुछ गलतियां भी की। ஆண்டவர் கானானுக்குள்ள போக சொன்னார். परमेश्वर ने कहा कि तू कनान के अंदर जाएगा। கானானுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டான். वो कनान में जाके वापस आने अनेक लगा। தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் आज बहुत सारा विश्वासी கானானுக்குள்ள வந்துட்டு कनान के अंदर आकर திரும்ப எகிப்தின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. वापस वो मिस्रीम का जीवन बिताते हैं। எகிப்தின் வாழ்க்கை வாழ்கிறதுனால मिस्रीम का जीवन बिताने के அவர்களுக்கு कारण நஷ்டம். उसके लिए नष्ट आएगा। எகிப்தின் வாழ்க்கை வாழ்ந்தா நஷ்டம் தான் வரும். मिस्रीम का जीवन बिताएगा तो तेरे लिए नष्ट ही அவங்களுக்கு रहेगा। மாத்திரம் இல்ல, सिर्फ उन्हीं के लिए அவங்க नहीं, சந்ததி 4 தலைமுறை அவதிப்பட்டாங்களாம். उनकी वंश में 4 पीढ़ी तक वो शबित पाए। சின்ன காரியம் சொல்லி விட்டுற கூடாது. छोटा सा काम है करके छोड़ना नहीं। ஆபிரகாம் திரும்பி வந்து अब्राहम वापस लौटकर எகிப்தில வாழ்ந்தாரு. मिस्री में रहने लगा। திரும்ப ஆண்டவர் சொன்னா அங்க வரான்னு சொன்னாரு. दोबारा परमेश्वर का उठकर आजा। அவன் ஜெபம் பண்ணா, वो प्रार्थना ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லையே, हे प्रभु परमेश्वर मेरे लिए बच्चा என் नहीं வீட்ல है। பிறந்த பிள்ளைங்க சுதந்திரவாளியா இருக்காங்களே, मेरा घर में जो दासत्व में रहने वालों को बच्चा எனக்கு ஒரு वही பிள்ளை கொடுங்க, दासत्व बन गए। பிள்ளை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டான். मेरे लिए एक बच्चा दो प्रभु। ஆண்டவர் சொன்னா உன் வம்சம் தான் உனக்கு சுதந்திரவாளின்னு சொன்னார். परमेश्वर ने कहा तेरा वंश में जो रहेगा वही आजाद रहेगा। தேவன் நமக்கு ஆன்சரும் கொடுப்பாரு, பதிலும் கொடுப்பாரு, क्वेश्चन கொடுப்பாரு, பதிலும் கொடுப்பாரு. परमेश्वर हमसे सवाल भी पूछेगा और आंसर भी बताएगा। ரெண்டும் பக்கத்துல வச்சிருப்பாரு. दोनों पास में रखा தூரம் தூரம் இல்ல, होगा, दूर दूर में नहीं। ஆபிரகாம் கண்டு சொன்னாரு, अब्राहम से परमेश्वर ने कहा கூடாரத்தை வெளியே அழைத்து उसका डेरे से बाहर आने के लिए வானத்தை कहा, அண்ணாந்து பாரு, तो आकाश की ओर तरफ से நட்சத்திரங்களை देखो, என்ன கூடுமானால் जो तारा मंडल को तुम गिन सकता है அவனும் तो உன் சந்ததி பெருகுன்னு சொன்னார். उतना ही तेरा वंश बढ़ता அதை அவன் रहेगा। விசுவாசித்தான், उसने उसको विश्वास किया, அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. इसलिए उसके लिए वो धर्मी ठहरा गया। அப்படி சொன்ன சந்தோஷமா இருந்தாரு. बहुत आनंदित ஆண்டவர் எனக்கு होता। பிள்ளை இல்லையே, हे परमेश्वर मेरे लिए बच्चा नहीं அப்ப है। ஆண்டவர் நீ பலிபீடம் விட்டு ஒரு பலி செலுத்தவா அப்படினார். परमेश्वर ने कहा तू एक वेदी बनाकर मेरे लिए बलिदान दो। பலி செலுத்த வந்தான். बलिदान देने के लिए आया। அஞ்சு பொருள் சொன்னார். परमेश्वर ने वहां पर 5 चीजों को 5 बताया। பொருளையும் கொண்டு வந்து பலி செலுத்த वो வந்தாங்க. 5 चीजों को लाकर बलिदान देने आया। என்ன தெரியுமா? कौन सा पता है? அப்படிலாம் கிட்ட சொல்ல மாட்டோம் மாஸ்டர். ऐसे पूछने से नहीं बताएंगे भाई पास्टर जी। புறா குஞ்சி, कबूतर की बच्ची, அப்புறம் और ஒரு வெள்ளாட்டு கடா, ஒரு மாடு, எல்லாமே 5 பொருள். 3 मतलब वहां पर एक बकरी, बकरी, 3 वर्ष की एक बकरी और एक कलोर, 3 वर्ष की एक कलोर और 3 वर्ष का एक मेंढा और एक बिंडुक और कबूतर का एक बच्चा ले। 5 பொருளை ஆண்டு பலி சொன்னார். 5 विषय को परमेश्वर ने बताया। எல்லாம் 3 வயது உள்ளது. सब कुछ 3 उम्र का। சின்ன பறவைகளை அங்க பலி செலுத்த வந்தாங்க. वहां पर बलिदान देने के लिए लेकर பலிபீடம் आया। கட்டி எல்லாம் ஆடையும் கண்டுக்குட்டிலும் கடாரியும் பலி செலுத்தினான். वहां पर वेदी बना दिया उसने। वो बकरा को, जानवर को मतलब उसने टुकड़ा करके उसमें रख दिया। பறவைகளை அவன் பச்சித்து போடலை. लेकिन पक्षियों को उसने तोड़ा नहीं। காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பார்க்கறான். सुबह से सायं तक देखता है। தேவன் அந்த பலி அங்கீகரிக்கவில்லை. परमेश्वर ने उस बलिदान को अंगीकार नहीं किया। அங்கீகரிக்காம மாலை வரும் பொழுது अंगीकार करने के लिए जब सायं के समय पे यहोवा परमेश्वर आया, ஆபிரகாம் ஐந்து நித்திரை வந்துச்சு. अब्राहम को गैर नींद आने लगा। ஆண்டவர் பச்சை அந்த பறவைகள் அந்த பலிபீடத்தில் அசைபாடி கொண்டு இருந்துச்சு. जो वेदी के ऊपर वो जो पक्षियों वहां पर मंडालने लगा। அப்புறம் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, तब परमेश्वर अब्राहम से कहा உன் சந்ததி 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. तेरा पीढ़ी
400 साल दासत्व में बढ़ा रहे हैं। பிள்ளையே பிறக்கல, अभी बच्चा गई नहीं। ஆண்டு 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க। परमेश्वर कहते हैं 400 साल तेरे संतान दासत्व में रहेगा। திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, दोबारा परमेश्वर ने कहा 400 வருஷம் கழிச்சு, 400 साल के बाद, 4 தலைமுறை கழிச்சு, 4 पीढ़ी के बाद என் ஜனங்களை मेरा प्रजा को இந்த பொருட்களோடு கொண்டு வருவேன்। बहुत चीजों के साथ वापस लौटूंगा। எப்ப சொன்னது? कैसे? ஈசாக்கு பிறக்க முன்னே சொன்னார்। जो ईसाक हुआ ही नहीं है, उसके पहले से बता दिया। தேவன் நம்ம பிறக்க முன்பதாகவே ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார்। परमेश्वर हम जन्म होने से पहले ही हमारे बारे में उन्होंने सोच के रखा है। தீர்மானத்தை அவர் சமூகத்தில் வரும்போது அவர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார்। वो उनकी उपस्थिति में हम आते समय पर वो अपना प्लान को हमें प्रकट करता है। ஆனா அவர் சொன்ன நேரத்தில் விடுதலை ஆக்கிடுவாரு। वो जो समय बताए उसी समय पर वो छुड़ा लेगा। நாம சரியாகலாட்டா, लेकिन हम ठीक नहीं हुए तो கூட கொஞ்சம் வருஷம் ஓவர் டைம் கொடுப்பார்। और भी थोड़ा समय और की मतलब और ओवर टाइम दे देगा। ஓவர் டைம் வேணுமா? ओवर टाइम चाहिए। வேலைக்கு ஓவர் டைம் கிடைக்கும், नौकरी के लिए ओवर टाइम होता है। நமக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள சில ஓவர் டைம் கிடைக்கும்। हमारे लिए आशीष पाने के लिए ओवर टाइम होएगा। பாருங்க, 350 வருஷத்துல ஒரு ரட்சகனை ஆண்டவர் எழுப்பினார்। 350 साल होते समय पर परमेश्वर एक रक्षक को उत्पन्न कर दिया। 400 வருஷத்துல உங்களை வெளியே வர வேண்டும் என்றால் 400 साल में ये बाहर लौट कर आना है तो 350 வருஷத்துல ஒரு ரட்சகனை ஆண்டவர் வெளிப்படுத்தினார்। 350 साल होते समय पे एक रक्षक को परमेश्वर ने उठा लिया। மோசஸ், वही मूसा। அந்த மோசஸ் அங்க ரட்சகனை வெளிவர ஆண்டவர் அறிந்திருந்தோம்। वो मूसा यही रक्षक करके परमेश्वर जानने के बाद பார்வோன் சந்ததிக்காரங்கள் फरून के लोग 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொல்ல வேண்டும் பிளான் பண்ணாங்க। 2 उम्र के नीचे वाला रहने वाला बच्चों को मार डालना करके आज्ञा दिया। அவன் கொல்ல பிளான் பண்ணா, वो मार डालने के लिए उसने प्लान தேவன் किया। நியமிச்சிருந்தா, लेकिन परमेश्वर का योजना நம்ம மேல ஒரு துரும்பு கூட படாது। ऐसे रहेगा तो कोई भी मतलब हल्का भी हमारे लिए टोकर नहीं होगी, ஒண்ணும் முடியாது, कुछ नहीं हो सकेगा। எவன் நமக்கு விரோதியா இருக்கிறானோ जो कोई हमारा विरोधी होते हैं அவனே நம்மள போஷிப்பான்। वही हमें देखभाल करेगा। हालेलुया, हालेलुया। விரோதி உங்களை போஷிக்க முடிய ஆண்டவர் உதவி செய்வார்। तुम्हारा विरोधी लोग ही तुझे पालन पोषण कराएगा। மோசேக்கு விரோதியே போஷித்தான்। मूसा को उसका विरोधी आदमी है पालन पोषण करने लगा। அவன் வளரும்போது वो बढ़कर आते समय ஜனங்களை விடுதலையாக்க பிளான் பண்ணாரு। लोगों को छुड़ाने के लिए उसने प्लान किया। கரெக்ட்டா 40 வயசு வரைக்கும் அவன் இருந்தான் உள்ள। ठीक 40 साल तक वो वहीं पर रहने लगा। எத்தனை வருஷம் ஆச்சு? अब कितना साल हो गया? எத்தனை வருஷம் ஆச்சு? कितना साल हो गया? 340 कितना हो गया? இன்னும் 10 வருஷத்துல விடுதலை। अभी 10 साल से इनको छुड़ाई पाना है। 10 வருஷத்துல விடுதலை அங்க போறதுக்கு முன்பதாக இவன் ஓடி போயிட்டான்। 10 साल में ये लोग को आजाद आना चाहिए, लेकिन वहां पर मूसा भागने लगा। மோசேயை கொண்டு தான் பெரிய விடுதலை உண்டு। मूसा के द्वारा ही बड़ा उद्धार मिलना था, அவன் அடங்கி இருக்க முடியல। लेकिन वो वहां पर थाम के नहीं रह पाया। அவனால इसलिए அவனால उसके कारण இன்னும் 40 வருஷம் और 40 साल அங்க இருந்துட்டாங்க। वहां पर रहना पड़ा। 390 + 40 390 + 40 430 வருஷம்। 430 साल रहना पड़ा। 430 வருஷம் தான் வெளியே புறப்பட்டு போனாங்க। 430 साल वो निकल कर बाहर आने लगे। உருவாக்குறதுக்கு 40 வருஷம் ஆச்சு। उसको बनाने के लिए 40 साल लगा। கீழ்ப்படியில आप बात नहीं माना तो உருவாக்க आपको बनाने के लिए 7 வருஷம் 10 வருஷம் 40 வருஷம் போடுவார்। और परमेश्वर 7 साल 10 साल बोर लगाएगा। அப்ப அவனை உருவாக்கின பின்பதாக தான் उसको बनाने के बाद இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார்। इस्राएलियों को परमेश्वर बाहर लेकर आया। உருவாக்குறதுக்கு முன்பதாக वो बनाने से पहले அவனுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கிறார்। उसको ट्रेनिंग देने लगा। என்ன ட்ரெய்னிங்? कौन सा ट्रेनिंग? அவன் கோபக்காரன், वो बहुत गुस्सा वाला, கொலைகாரன், ओ हत्या करने वाला, இதெல்லாம் அவனை மறக்க வேண்டும் என்றால் ये सब कुछ उसको भूलना है तो ஆடுகளுக்கு பின்பதாக போனா वो भेड़ बकरी के पीछे चराने से அவன் சரியாயிருவான்। वो बिल्कुल ठीक हो जाएगा। அவனை சரிப்படுத்த தான் ஆண்டவர் வனாந்தரத்தை வச்சிருந்தார்। उसको सही कराने के लिए परमेश्वर रेगिस्तान में लेकर गया। 40 வருஷம் ஆச்சு அவனை உருவாக்க। उसको बनाने के लिए 40 साल लगने लगा। உங்களை உருவாக்கிட்டு தான் இருக்கிறேன்। आपको भी मैं मना रहा हूँ। உருவாகுறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது। आप बन रहे हो पता नहीं चल रहा। உருவாயிட்ட பெரிய விடுதலை। आप बन गया तो बड़ी आशीर्वाद। அவர் தமது புயத்தை வெளிப்படுத்துவார்। वो अपना भुजबल दिखाएगा। அப்ப தேவன் புயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் परमेश्वर का भुजबल को देखना है तो அந்த வசனம் வாசிங்க 30 ஏசாயா 30ல यशाया 30वां अध्याय 30 வசனம் 30वां वचन यशाया 30वां अध्याय 30वां वचन
தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். अपना भुजबल दिखाएगा. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் इस्राएलियों को छुड़ाना है तो தம் புயத்தின் வல்லமையை வெளிப்படுத்தினார். अपना भुजबल का सामर्थ को दिखाया. 10 விதமான அற்புதங்களை செய்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். 10 रीति का अचंबा काम को दिखाकर इस्राएलियों को बाहर लाया. அத பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்றால் वो बड़ा अचंबा काम देखना है மோசேவை तो தெளிவுபடுத்தணும். मूसा को पहले सही करना. அக்கினி செடியில இருந்து அவரோட பேசினார். इसलिए झाड़ी की बीच में से उसको दर्शन देने लगा. யாருன்னு ஆண்டவர் தம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். मैं कौन हूं करके यहोवा परमेश्वर उसको दर्शन देने लगा. தன் புயத்தை வெளிப்படுத்தி தான் ஆண்டு கொண்டு வந்தார். अपना भुजबल की सामर्थ को दिखाकर उसको बाहर लेकर आया. கேட்க மாட்டாங்க. मूसा कहने से लोग सुनेंगे नहीं. இவ்வளவு வாதாடுற ஆண்டவர்ட்ட बहुत वाद विवाद कर रहा है. 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து 40 साल ट्रेनिंग देकर உனக்கு இதுக்காக நான் கொண்டு வந்தேன். मैं इसलिए तुझे लाया. ஜனத்தை மீட்க முடியாத உன்னை உயிரோட வச்சிருக்கேன். मेरा प्रजा को छुड़ाने के लिए तुझे मैं जीवन दिया. இல்ல பிறக்கும்போது கொண்டு வர மாட்டேன். नहीं तो तू जन्म होते समय तुझे मार नहीं डालूंगा. ஆண்டவனை உயிரோட வச்சிருக்க காரணமே तुझे मैं जीवन के साथ इसलिए रखा है. என் ஜனத்தை மீட்கும்படியாக अपनी प्रजा लोग को छुड़ाने के लिए. அதனால புறப்பட்டு போறாங்க. इसलिए उसको लेकर आया. மோசே மனைவி சாதாரண ஆள் கிடையாதுங்க. मूसा का बीबी ऐसा आसानी स्त्री नहीं है. மோசேயோட ஜனங்கட்ட சண்டை போட்டான். मूसा लोगों के साथ लड़ने लगा. மோசே மனைவி मूसा का बीबी தேவன்கிட்டே சண்டை போட்டவ. परमेश्वर का दूत से लड़ने लगी. அப்ப மோசேக்கு எப்படி இருக்கு மனைவி எப்படி இருக்கும்? फिर मूसा का बीबी कैसे रहेगी? நம்ம இந்த சூழ்நிலை பார்க்கும்போது கணவன் மனைவி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். हम ऐसे परिस्थिति में मियां बीबी दोनों लड़ाई करते. மோசே மனைவி சண்டை போடல. लेकिन मूसा का बीबी वहां पर மோசே ஜனங்க மத்தியில சண்டை போட்டான். मूसा लोगों के बीच में लड़ाई की. மோசே மனைவி சிப்ரால் எங்க சண்டை போட்டாங்க? मूसा का बीबी शिपोरा कहां पर लड़ रही थी? கணவனுக்காக சண்டை போட்டு ஜெயிச்சா. अपना पति के लिए यहोवा का दूत से लड़ने लगी. அப்ப பாருங்க அவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு ஸ்திரியோட கணவன் தான் யார்? மோசஸ். उतना सामर्थी स्त्री है, उसकी पति है मूसा. ஆண்டவர் சரியா இணைச்சிருக்காங்க. परमेश्वर ठीक से जुड़ाया. சாடி கேத்த जो कुप्पी की ढक्कन बिल्कुल एक साथ. வேற முடியெல்லாம் போட்டு லைக் பண்ணாது. और दूसरा मतलब ढक्कन डालेगा तो वो लूज होगा. ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்காரு. इसलिए उसने पहले से प्लान बना दिया. அதுதான் இருக்கும். वो ही बिल्कुल एकदम ठीक வேற रहेगा. முடியை போட்டா ஒளிக்கிட்டு இருக்கும், வேசாயிக்கிட்டு இருக்கும். दूसरा ढक्कन डालेगा तो वो लूज रहेगा, वो गिरेगा तेल. மோசேக்கு தகுந்த சிப்ரால் இருந்தாங்க. इसलिए वो जो मूसा का ठीक साथी है वो शिपोरा. கர்த்தருடைய புயத்தை வெளிப்படுத்தினார். परमेश्वर अपना भुजबल दिखाया. தமது புயத்தை வெளிப்படுத்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு वो வந்தார். अपना भुजबल सामर्थ को दिखाकर इस्राएलियों को बाहर लाया. சியோனில் வாசமா இருக்கிற ஜனங்கள் जो सिय्योन में वास करने वाले हैं, அந்த புயத்தின் வல்லமை எதுன்னு பார்த்துக்கொள்ளணும். वो अपना भुजबल का सामर्थ को देखना கர்த்தர் है. பராக்கிரமசாலியாக நம்மளோடு கூட இருக்கிறார். परमेश्वर पराक्रमी हमारे संग है. இருக்கிறார் இல்லையா? रहते हैं. அவர் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? वो रहते समय हमारे लिए क्या डर है? மோசேக்கு பயந்து தான் போனான். मूसा डरते डरते गया. திரும்பி வரும் பொழுது वापस आते समय பயப்படல. वो डरा नहीं. எப்படி வந்தான்? वो कैसे आया? தைரியசாலி வந்தான். बिल्कुल निडर होकर, பயம் இல்லாம வந்தான். बिल्कुल धैर्यशाली बना. பார்வோன் மோசே கண்டு பயந்துகிட்டு இருந்தான். फारून मूसा को देखकर डरने लगा. ஐயோ பிரச்சனை வந்த உடனே மோசே கூப்பிடுங்க, எப்படியா அவன் பிரார்த்தனை பண்ணா சரியாயிரும். जब समस्या आते समय पर फारून कहने लगा मूसा को बुला दीजिए, वो मेरे लिए दुहाई देगा. கர்த்தருடைய புயத்தை அங்க வெளிப்படுத்தினார். परमेश्वर अपना भुजबल दिखाने लगा. இரண்டாவது நம்ம வாழ்க்கையில दूसरा हमारे जीवन में தள்ளாடுற முழங்கால்களை ஸ்திரப்படுத்துவார். जो तरतराते हुए घुटने को वो स्थिर करेगा. அவர் தம் புயத்தை வெளிப்படுத்தும் போது वो अपना भुजबल को दिखाते समय அது 35:3 வாசிங்க பார்க்கலாம். 35वां अध्याय तीसरी वचन, यशाया 35वां अध्याय तीसरी वचन. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாட முழங்காலை பலப்படுத்துங்கள். இந்திமே படிங்க. ढीले हाथों को दृढ़ करो और थरथराते हुए घुटनों को स्थिर करो. தள்ளாட முழங்காலை என்ன திடப்படுத்த வேண்டும். धरधराते हुए घुटनों को वो स्थिर करो. நம்ம கால் எப்படி இருக்குது? हमारा पांव कैसा है? தள்ளாடுதா? बिल्कुल हिलता है. போல ஓடிக்கிட்டு இருக்குதா? अपनी मर्जी से भागता है. தள்ளாட முழங்காலை நம்ம போய் ஸ்திரப்படுத்த ஆண்டு जो விடுகிறார். धरधराते पे मतलब रहने वालों को हम जाके उनको स्थिर करना है. அப்போஸ்தலர்களை வாசிக்கும்போது प्रेरितों में யோவான் பேதுரு தேவாலயத்துக்கு போறாங்க. யோகனா और पत्रोस यहोवा के भवन में गए थे. பல ஆண்டுகளாக சப்பனையா இருந்த ஒரு மனுஷன் எங்க இருக்கிறான்? தேவாலயத்துல அலங்கார வாசல்ல அலங்குலமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். जन्म से जो मतलब जो लंगड़ा व्यक्ति है
वो मतलब सुंदरता द्वार पर असुंदर बनकर बैठा हुआ है। அவன் உட்கார்ந்து பிச்சை வாங்கிட்டு இருக்கான்। वहां रह के वो सब भीख मांग रहा है। பேதுரு யோவான் சொல்றாங்க, तब யோகन्ना और पत्रोस कहते வெள்ளி பொண்ணு हैं, என்கிட்ட இல்ல, सोना चांदी हमारे पास எனக்குள்ளத नहीं இருக்கத கொடுக்கறேன், मेरे अंदर जो है उसको मैं देता हूं। கால்கள் எல்லாம் அந்த சப்பனையா இருந்த கால்கள், वो जो लंगड़ा था उसका सारे पांव கரங்களை பிடித்து தூக்கும் பொழுது उसका मतलब हाथों को पकड़कर उठाते समय ஸ்ட்ராங்கா நின்னுச்சான்। ओ उसका पांव सारे मतलब एकदम स्थिर होने लगा। குதித்து துதித்து கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டான்। वो कूदते हुए उछलते हुए कूदते हुए यहोवा का नाम को महिमा करते हुए गया। கர்த்தருடைய புயத்தை காண்பிக்கும்போது, परमेश्वर का भुजबल को दिखाते समय முழங்கால்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார்। आपको जो तरतराते हुए घुटने को वो स्थिर कर लेता है। உங்க முழங்கால்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும்। आपका घुटने बिल्कुल स्थिर होकर रहना है। ஸ்ட்ராங்கா இருக்குதா? स्ट्रांग रहता है। சில பிள்ளைங்களுக்கு இந்த தேர விழுந்துச்சு சொல்லுவாங்க। कुछ बच्चों निर्बलता में रहते हैं, कमजोरी में। தமிழ்நாட்டுல தேரன்னு சொல்லுவாங்க। तमिल में उसको तेरा बोलते हैं। கால் வந்து பலவீனமா இருக்கும்। पांव कमजोरी पे रहता है। மண்ணுகளை அந்த பிள்ளை உள்ள விட்டு, மண்ணை தோண்டி பிள்ளை உள்ள விட்டு, उस बच्चों को क्या करते हैं, गड्ढा गोद कर बच्चों को उसमें कड़ा करके அந்த மண்ணை போட்டு கால்ல மூடுவாங்க। वो मिट्टी सारा उसमें डाल के रख देते हैं। தினமும் அதை எக்ஸர்சைஸ் மாதிரி பண்ண வைப்பாங்க। प्रतिदिन उसमें कड़ा करके उसको ट्रेनिंग देते हैं। அந்த மண்ணோட கால்ல நிக்கும்போது அது ஸ்ட்ராங் ஆயிருமா। मिट्टी के साथ वो पांव को रखते समय मतलब कड़ा करते समय தள்ளாடுற முழங்கால கர்த்தர் ஸ்திரப்படுத்த போறார்। तरतराते हुए घुटनों को परमेश्वर स्थिर करेगा। அப்ப நம்ம முழங்கால் எப்படி இருக்குது? हमारा घुटने कैसे रहता है? கால்கள் எப்படி இருக்குது? हमारा पांव कैसे रहता है? இஷ்டமோட ஓடிக்கிட்டு இருக்குதா? अपनी मर्जी से दौड़ रहा है? கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது, परमेश्वर का वचन के अनुसार हम चलते समय पर தள்ளாடுற முழங்கால் நம்ம ஸ்திரப்படுத்தி जो तराता रहता है घुटनों को परमेश्वर स्थिर करेगा। ஒரு வசனம் வாசிப்போம்। 2 ராஜாக்கள் புத்தகம் दूसरा राजाओं की किताब 13 அதிகாரம் 13वीं अध्याय, सेकंड किंग्स चैप्टर 13 13 20 வசனம் வாசிப்போம்। 20वां वचन, दूसरी राजा की किताब 13वीं अध्याय 20वां वचन। எலிசா மரணம் அடைந்தான், அடக்கம் பண்ணினார்கள்। போதும், இந்திமே படிங்க। तब एलिशा मर गया और उसे मिट्टी दी गई। प्रति वर्ष वसंत ऋतु में मोवाब के दल देश पर आक्रमण करते थे। लोग किसी मनुष्य को मिट्टी दे रहे थे कि एक दल उन्हें दिखाई पड़ा। तब उन्होंने उस शव को एलिशा की कब्र में डाल दिया और एलिशा की हड्डियों से छूते ही वह जी उठा और अपने पांवों के बल खड़ा हो गया। अब எலிசா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு। अब एलिशा मरकर 1 साल हो चुका है। மோவாபியர் சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க। मोवाब की दल वहां से लड़ाई के लिए आ रहे थे। அந்த வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தனை அடக்கம் பண்ண முடியாது, ஒருத்தர் கொண்டு போறாங்க। ऐसे आते समय पे एक व्यक्ति को मतलब अंतिम संस्कार करने के लिए ले आए। அந்த சண்டையை பார்த்த உடனே, அந்த ஜனங்களை பார்த்த உடனே பிரதர் என்ன பண்ணிட்டாங்க? वो दल मोवाब की दल आने से उन्होंने देखते उस शव को क्या कर दिया, சோத்தை போட்டு ஓடி போயிட்டாங்க। वहां पर डालकर वो भागने உயிர் பிழைச்சா போன்னு சொல்லி போயிட்டாங்க। अपना प्राण बचने के लिए दौड़ने लगे। அப்படிதான் நம்ம 2005ல நினைக்கிறேன் சாயது நம்ம சரோஜி நகர்ல பாம் பிளாஸ்ட் ஆகும் பொழுது, ऐसे 2005 में शायद वहां पर सरोजनी में बम ब्लास्ट हुआ। என்ன வச்சு ஜனங்க பிள்ளைங்களை ஓடி ஓடி போனாங்க। अपने बच्चों को भी छोड़कर तितर बितर दौड़ने लगे। உயிரை பாதுகாத்துக்கு ஓடி போனாங்க। अपना प्राण बचाने के लिए भागने लगे। அந்த ஓடுறவங்க எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியல। ऐसे भागने में से बहुत लोग मर गए, கீழே விழுந்தவங்க செத்து போயிட்டாங்க, नीचे गिरकर मर गए। இப்படி தான் இவங்க விட்டுட்டு ஓடி போனாங்க। ऐसे छोड़कर भागने लगे। எலிசா எலும்பு பட்ட உடனே एलिशा का हड्डियां छूते மரித்த வாலிபன் எழுந்து ஓடுறான்। मरा हुआ शव अभी उठकर दौड़ने लगा। அப்ப நம்ம எலும்புல என்ன இருக்கணும்? हमारा हड्डियों के अंदर क्या होना चाहिए? தள்ளாட ஸ்ட்ராங்கா இருக்கணும்। बिल्कुल मतलब ரெண்டு होकर रहना है। அப்ப தள்ளாட முழங்காலை ஸ்திரப்படுத்துற கர்த்தர், तरतराते हुए घुटनों को जो स्थिर करता है परमेश्वर। அப்ப கர்த்தருடைய புயம் நம்ம மேல இருக்கும்போது, परमेश्वर का भुजबल हमारे ऊपर रहते समय தள்ளாட மாட்டோம், हम हिलेंगे नहीं, ஸ்ட்ராங்கா இருப்போம்। बिल्कुल दृढ़ होकर रहेंगे। இடப்பக்கம் சாயாதபடிக்கு ना दाहिने ना बाहिने हम गिरना नहीं चाहिए। நம்மளை ஸ்திரமாய் வைப்பார்। परमेश्वर हमें स्थिर करेगा। அதான் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல போகும்போது, इस्राएल लोग राजस्थान में आ रहे அவங்க थे, ஒரு நாள் அவங்க சோர்ந்து போகவே இல்லையா। वो कभी वो निराशा में नहीं हुए। செருப்பு கூட தேவை இல்லையா। उनका चप्पल भी नहीं कीसा, வஸ்திரம் பழசா கூட போகல, वस्त्र बिल्कुल पुराना नहीं हुआ, எல்லாம் புதுசாவே இருந்துச்சு। सब कुछ नया है। எப்ப புதுசா இருக்கும்?
कब नया होगा? அடுத்த மாசம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் புதுசாக தான் இருக்கும். अगले महीना हमारा वस्त्र पूरा नया रहेगा. நவம்பர் டிசம்பர் ஜனவரி 2 மாசம் நம்ம துணியே துவைக்க மாட்டோம். ஹalleluya. दिसंबर जनवरी में ज्यादा हम कपड़ा भी नहीं धोते. எல்லாம் புதுசா போட்டு போவோம். बिल्कुल नई नई पहन के आते हैं. ஏன்னா இந்த நாட்கள் என்ன ஆகுதுன்னா வெயில் காலத்துல நம்ம பசினா வர மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருப்போம். क्योंकि मतलब समर सीजन में बहुत धूप मत कारण पसीना लगेगा इसलिए बदल देते हैं. அடிக்கடி துவைச்சிட்டே இருப்போம். बार-बार धोते रहेंगे. குளிர் காலத்துல ठंड के समय पर பெர்ஃப்யூம் அடிச்சு அடி போயிட்டு இருப்போம். परफ्यूम लगाकर आ जाते. இஸ்ரேல் ஜனங்க வனாந்தரத்துல வரும்போது इजराइल लोग रेगिस्तान में மேக சமூகம் அக்கினி சமூகம் வழி நடந்து வந்துச்சாம். बादल की खंबे और आग के खंबे से रक्षा தேவ பிரசன்னம் உள்ள இருந்ததனால परमेश्वर का प्रसन्नता उनके साथ रहने के कारण ஒண்ணுமே குறைபடல. वो कुछ गट्टी ना हुई. அவங்க கால்கள் தளர்ந்து போகலையாம். उनके पांव बिल्कुल मतलब बिल्कुल किसा नहीं, நல்ல ஸ்ட்ராங்கா போச்சாம். बिल्कुल दृढ़ और कर रहा. இஸ்ரவேல்ல பலவீனமான ஒருவனும் இல்லையாம். इजराइल के पाटक के अंदर कोई निर्बलता नहीं था. அப்ப நம்ம வாழ்க்கையில பலவீனமா நம்ம இருக்க கூடாது. हमारे जीवन पर निर्बलता में नहीं रहना. மாற வேண்டும். हमें बलवान बनना है. எப்பொழுது கர்த்தருடைய புயத்தை பார்க்கும் பொழுது कब हम यहोवा को भुजबल को देखते समय विश्वास வைக்கும் பொழுது परमेश्वर के ऊपर विश्वास करके அவருடைய चलते சத்தத்தை समय கேட்டு கடந்து போகும் பொழுது उनकी वाणी को सुनकर मानकर चलते समय நம்ம முழங்கால்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். हमारा घुटने को परमेश्वर दृढ़ करता है. யாருக்கு முழங்கால்களை ஸ்திரப்படுத்துகிறார்னா किसको घुटने का दृढ़ மீட்கப்பட்டவர்கள். छुड़ाई पाए. நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களா? आप छुड़ाई पा लिया है. நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களா? आप छुड़ाई पा लिया है. மீட்கப்பட்டவங்க சியோனுக்கு வருவார்கள். छुड़ाई पाए वे लोग सिय्योन पर आएंगे. ஆனந்த குலப்படும் பாடி ஆர்ப்பரித்து வருவார்களாம். वो आनंद के साथ गीत गाते हुए मगन के साथ उसकी भवन पर आएंगे. சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். हर्ष मतलब वो शोक और लंबी सांस भाग जाएगा. नित्य மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். आनंद काल के आनंद उनके सर के ऊपर रहेगा. என் தலையில நித்திய மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லணும். हमेशा बोलना है आनंद की जो मेरा सर के ऊपर सदा काल रहेगा. अब बोलते रहोगे आएगा. வருமா வராதா? आएगा. கேளுங்கள் கொடுக்கப்படும். मांगो तुझे मिलेगा. ஆமா அப்படிதானே? आमेन. இப்ப பாருங்க ராஜஸ்தான் நாங்க போறோம். हम राजस्थान जा रहे हैं. அங்க எங்க என்னலாம் ராஜஸ்தான் கிட்ட இருக்குது. हमारा चिंता पूरा राजस्थान के बारे में. दिल्ली செய்றோம். दिल्ली में रहते हैं. यूपी ले செய்றோம். यूपी में करते हैं. அங்க போன் நினைச்சா போயிடும். वहां पर जाने के लिए हम सोचते रहे तो चले जाते हैं. நேத்து முந்தா நாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து परसों शुक्रवार को குருச்சேத்திர போயிட்டு வந்தேன். कुरुक्षेत्र जाकर आया था. குருச்சேத்திர போயிட்டு வரும்போது நான் தான் கார்ல போயிட்டு வந்தேன். कुरुक्षेत्र मैं ही अपना वाहन में जाकर आया. ஒரு தம்பி கூட்டினேன். एक भाई को मैंने बुलाया ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் யானே. हम दोनों जाके आएंगे அவங்க बोला. சொன்னாங்க பாஸ்டர் எனக்கு திடீர்னு வேலை வந்துச்சு வர முடியாது. पास्टर जी एकदम मेरे को काम पड़ गया इसलिए मैं नहीं आ पाऊंगा. நான் நியமிச்சிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்காக. मैंने नियुक्त कर दिया उस जगह पे जाने के लिए. யார் வந்தாலும் வரலாட்டும் என் வண்டி போவும் நானும் போவேன். कोई भी आओ ना आओ लेकिन मेरा गाड़ी तैयार हो गया मैं चले जाऊंगा. போயிட்டு जाके உடனே ரிட்டர்ன் வந்துட்டேன். एकदम मैं रिटर्न भी आ गया. 350 किलोमीटर போயிட்டு ஓடி வந்தேன். 350 किलोमीटर जाकर मैं आ गया. வந்துட்டு நைட் பிரேயருக்கு போயிட்டேன். आके उस दिन रात की प्रार्थना में मैं ஆண்டவர் என்ன பலப்படுத்தினார். परमेश्वर मुझे बल दिया. இல்ல அவங்க வர மாட்டாங்க. नहीं ये नहीं आएंगे. நான் உட்கார்ந்துடுவேன். मैं बैठ जाऊंगा. அப்படி கிடையாது. ऐसे नहीं. ஒரு நியமிச்சிட்டா கண்டிப்பா போயாரு. एक काम नियुक्त करिया तो उसको पूरा करना है. மற்றதை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். वो बचावा कामों का परमेश्वर देख लेगा. நீங்க புறப்பட்டுட்டீங்க. आप निकल गए. புறப்பட்டாச்சுன்னா வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். निकल गया तो सारे उसकी जरूरतों को परमेश्वर द्वार खोलेगा. வழிக்காக எதையும் குறித்து கவலைப்பட தேவையில்லை. रास्ते के लिए क्या जरूरत है करके बस चिंतित मत करो. புறப்பட வைக்கிறவர் கர்த்தர். जो निकालने वाला परमेश्वर है. புயத்தை வெளிப்படுத்துகிறார். वो अपना भुजबल को दिखाएगा. அவர் நம் கால்களை பலப்படுத்துவார். वो हमारा जो घुटने को स्थिर करेगा. போகிற வழியில போக்கு வரத்து நமக்கு சாப்பாடு அவர் கொடுப்பார். जाते समय आते समय पर जो भी भोजन वो देख लेगा. குடுப்பார் கொடுக்க மாட்டாரா? वो देगा. குடுப்பார் கொடுக்க மாட்டாரா? देगा नहीं देगा. குடுப்பார் கொடுக்க மாட்டாரா? देगा नहीं देगा. என்ன செய்யட்டும் பாஸ்டர்? क्या करूं கொடுக்க पास्टर? மாட்டேங்கறாரே. नहीं दे रहा है. நீங்க புறப்பட்டாலும் கொடுத்துருவாரு. आप निकल गया तो वो दे देगा. மோசே கேட்டாரு. मूसा ने पूछा இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவரே கறி கொடுப்பேன்? इतना लोगों के लिए मैं कहां से मांस खिलाऊंगा? ஜனங்கள் வெறியா இருக்காங்க கல்லெறிந்து கொள்ள என்ன? लोग बहुत गुस्सा में मेरे ऊपर पथराव करने के लिए. இவன் என்ன சொல்றான்? ये क्या कहता है? எப்படி ஆண்டவர் ஆகும்? कैसे होगा परमेश्वर? इतना आड़ माड़ अड़चन बतादा. इतना भेड़ बकरियों को काटने से भी इनके लिए काफी नहीं होगा. परमेश्वर का तेरा आंखों से तू देखेगा. அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்படும். जो रोटी और पानी दिया जाएगा. வாசிங்க 33 ஏசாயா 33 यशायाह 33वां अध्याय 16வது வசனம். 14 वचन. यशायाह 33:14. சரி 16 16वीं वचन. வாசம் பண்ணுவான். கண்மலையின் உயர்ந்த அடைக்கலமா இருக்கும். அவன் அப்பம் கொடுக்கப்படும்.
அவன் தண்ணி நிச்சயமா அவனுக்கு கொடுக்கும். वह चट्टानों के गढ़ों में शरण लिए हुए रहेगा, उसको रोटी मिलेगी और पानी की घटी कभी ना होगी। அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். वे ऊंचे स्थानों में निवास करेगा। எவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான்? कौन ऊंचे स्थान में निवास करेगा? எகிப்தை விட்டு வெளியே வருகிறவன், जो मिस्रिम को छोड़कर आने वाले, எகிப்தின் பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வருகிறவன், मिस्रिम की जो पाप की गंदगी को छोड़कर आने கர்த்தருடைய वाले, புயத்தை பார்த்தவன், परमेश्वर का भुजबल को देखने கர்த்தர் वाला, பிள்ளையின் கால்களை परमेश्वर अपनी प्रजा को घुटने को स्थिर करते समय தண்ணீரும் அப்பமும் நிச்சயமா கிடைக்கப்படும். उसके लिए रोटी और पानी जरूर இஸ்ரவேல் ஜனங்க मिलेगी। எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. इजराइल लोग मिस्रिम को छोड़कर बाहर आए। எப்ப சொன்ன வாக்குத்தத்தம்? ये कब बताया मतलब இஸ்ரவேல் ஜனங்கள் பிறக்கவே இல்ல. इजराइल लोग आए ही नहीं। ஈசாக்கே பிறக்கல. ईसाक भी नहीं हुआ। பிறக்க மட்டும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. होने से पहले परमेश्वर ने प्रतिज्ञा दे दिया। வாசிங்க, அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் उत्पत्ति வாசிக்க தெரியுமா? 15 அதிகாரம், उत्पत्ति 15वीं अध्याय 16 வசனம் இல்ல 14 வசனம் 14 14 वचन 15-14 जेनेसिस। इन्हीं में पढ़ेंगे। फिर जिस देश के वे दास होंगे उनको मैं दंड दूंगा और उसके पश्चात वे बड़ा धन वहां से लेकर निकल आएंगे। இது ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம். अब्राहम को दिया हुआ प्रतिज्ञा। இவர்கள் சேவிக்கும் சாதிகளை நியாயம் தீர்ப்பேன்। ये जो मतलब इनको जो जिस देश में रहते हैं उनको मैं दंड दूंगा। பார்வோனை நியாயம் தீர்த்து इनको फरो न्याय करके மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார்கள்। बहुत मतलब चीजों के साथ இஸ்ரவேல் निकलेंगे। ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது इजराइल लोग मिस्रिम से निकल कर आते समय கேட்டதெல்லாம் கொடுத்தாங்களாம்। जो कुछ इन्होंने मांगने सब कुछ फरून देने யாருமே लगा। இருக்காது, போடி போயிருங்கன்னாங்களாம்। तुम लोग यहाँ पर मत रहो, भागो, ऐसे करके கர்த்தருடைய भगाया। புயத்தை பார்த்ததனால परमेश्वर का भुजबल को देखने के அவ்வளவு कारण ஜனங்க விடுதலையோட கத்தை கொண்டு வந்தார்। उतना चुड़ाई के साथ परमेश्वर लेकर आया। வனாந்தரத்துல வரும்போது अब रेगिस्तान में आ रहे हैं, அப்பமும் தண்ணீரும் கர்த்தர் கொடுத்தார்। वहाँ पर रोटी और पानी परमेश्वर उनको लिए ஒரு दिया। குறைவு கிடையாதுங்க। कोई गट्टी ना था। குறைவு இருந்துச்சா? कुछ गट्टी थी? மன்னாவினால் போஷித்தார்। ओ आकाश की मन्ना से तृप्त किया। அப்புறம் என்ன கொடுத்தாரு? தண்ணீர்। और क्या किया? தண்ணீர் எப்படி கொடுத்தாரு? पानी कैसे दिया? அவர் மூடி வச்சிருந்தாரு। वो बंद कर करके रखा था। ஒரு பெரிய தண்ணி மாறா வச்சிருந்தாரு। बड़ा सा मारा की जगह पे रखा। அந்த தண்ணீர் யாருமே குடிக்க முடியாது। वो पानी कोई भी पी नहीं पा रहे। இஸ்ரவேல் ஜனங்கள் குடிச்சாங்க। इजराइल लोग पीने लगे। ஆண்டவர் மதுரமா மாத்தினார்। परमेश्वर उसको मीठा बनाया। யாருக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறார்। बहुत लोगों को मिला नहीं, ऐसे आशीर्वाद परमेश्वर अपने बच्चों को दिया। பாறைகளில் தண்ணீர் ஒளிச்சு வச்சிருந்தார்। चट्टान के अंदर पानी को छुपा कर रखा था। அது பாறை பேசும்போது தண்ணி வந்துச்சு, உடைச்சாலும் தண்ணி வந்துச்சு। जो पानी चट्टान के सामने बात करने से भी पानी निकल कर आने लगा, मारने से भी पानी வேற निकल எந்த कर आया। ஜனங்களும் பாறை உடைக்கல, பாறையோட பேசவும் இல்லை வேற எந்த ஜனங்களும்। और कोई देवता चट्टान ஜனங்கள் சொல்ல और कोई लोग ऐसे चट्टान को तोड़ा नहीं है, चट्टान से बात भी नहीं की। மோசே கர்த்தர் வார்த்தையின்படி மோசே செய்தான்। मूसा परमेश्वर को बात को मानकर किया। அவங்க தண்ணீர் வந்துச்சு, அப்பமும் வந்துச்சு। वहाँ पर रोटी भी मिला, पानी भी मिला। கீழ்காட்டு தான் அனுப்புனாரு। एक पूर्व की हवा को भेजा। காடைகள்லாம் வந்து விழுந்துச்சு। बहुत सारा पक्षियां आके गिरने लगी। அப்ப ஆண்டவர் காற்று அனுப்பிச்சா போதுங்க। परमेश्वर एक हवा भेज दिया तो யாருக்கு அனுப்புவாரு? किसके लिए भेजेगा? எகிப்தை விட்டு வந்தவங்களுக்கு, मिस्रिम को छोड़कर जो आए தேவனை அண்டிக் கொண்டவங்களுக்கு, यहोवा के निकट जो जाते हैं उनके கண்டவங்களுக்கு, परमेश्वर का भुजबल को जो देखते கீழ்காற்று हैं அனுப்பும் பொழுது उनके लिए पूर्वी की हवा आती समय தானாகவே என்ன காடைகள் வந்து கிடக்கும்। वो अपने आप वहां पर आकर बटोरे आ जाते हैं। அன்றைய வாழ்க்கையில ஒரு கீழ்காற்று அனுப்புங்க நீங்க கேட்கணும்। आप प्रभु से पूछना है, प्रभु मेरे जीवन पे एक पूर्वी की हवा भेजिए। நீங்க எகிப்தை விட்டுட்டா आप मिस्रिम को छोड़ दिया तो நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்। जरूर परमेश्वर में आशीर्वाद करेगा। मिस्री भी चाहिए, இயேசு வேணும், यीशु भी चाहिए, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது। आशीष नहीं पाओगे। ஒன்னு இயேசு என்ன உலகம், एक तो यीशु मसीह नहीं तो संसार। கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டுட்டா यहोवा को स्थिर मन से पकड़ लिया तो தண்ணீர் அப்பமும் கண்டிப்பா கிடைக்கும்। उसके लिए रोटी और पानी जरूर दिया जाएगा। हालेलुया, आमेन, हालेलुया, हालेलुया मिलेगा। கர்த்தருடைய புயத்தை பார்க்க வேண்டும்। इसके मतलब आप परमेश्वर का भुजबल को இரண்டாவது देखना। செய்யற முழங்களை திடப்படுத்துகிறவர் இருக்கிறார்। दूसरा वो जो हमारा घुटने को वो स्थिर करता है। அடுத்து நமக்கு தண்ணீரும் அப்பமும் கண்டிப்பா கிடைக்கும்। तीसरा रोटी पानी जरूर मिलेगा। நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து
தெரிவதில்லை. धर्मी जन की संतान रोटी के लिए इधर उधर भटकेगा நாம नहीं. நீதிமானாக மாற வேண்டும். हम धर्मी जन बनना है. கடைசியாக आखिरी में உங்களுக்காக आपके लिए எனக்காக मेरे लिए யாவற்றையும் கர்த்தர் செய்வார். सब कुछ वो सिद्ध करता है. குறை வைப்பாரா? वो कभी कमियां रखेगा. संगीत 57:2 भजन संगीता 57वां अध्याय दूसरी वचन. Psalms 57:2. हाँ 57:2 तमिल हिंदी में पढ़ो. अश्विन पढ़ो, इंग्लिश में पढ़ो. 57 लेने में इतना टाइम लगता है. मैं परम प्रधान परमेश्वर को पुकारूंगा, परमेश्वर को जो मेरे लिए सब कुछ सिद्ध करता है. எல்லாம் செய்து முடிக்கிறார். सब कुछ वो सिद्ध करता है. எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். मेरे लिए वो सब कुछ सिद्ध करेगा. உலகத்துல உங்களுக்கு யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ये संसार में कोई भी आपको सब कुछ नहीं कर सकता है. परमेश्वर करेगा. நீங்க என்ன பண்ணணும்? आपको क्या करना चाहिए? கர்த்தருடைய புயத்தை பார்க்கணும். परमेश्वर का भुजबल को देखना है. நீங்க எகிப்தை விட்டு வெளியே வரணும். आप मिस्र को छोड़कर आना है. அப்பொழுது அப்படி என்ன பார்க்க முடியும்? எல்லாம் செய்து முடிப்பார். तब वो सब कुछ हमारे लिए पूरा करेगा. செய்வார் செய்ய மாட்டாரா? करेगा नहीं करेगा? எப்படி செய்வாரு? कैसे करेगा? உண்மையா இருந்தா. सच्चाई में யோபு பார்க்கறோம். अय्यूब को हम देखते हैं. யோபு வாழ்க்கை எல்லாம் அழிஞ்சு போச்சு. अय्यूब के जीवन में सब कुछ मिट गया. மனைவி வந்து சொல்றாங்க, बीवी आके कहती है, ஐயா இன்னமும் தேவன் மேல விசுவாசமா இருக்கிறீரே? अभी तक परमेश्वर को पर इतना विश्वास रखा हुआ है. தேவனை தூசித்து ஜீவனை விடும். परमेश्वर को निंदा करके जीवन को त्याग दो. அவரு நல்லா பேசுறாரு. वो भी अच्छा सा बोलने लगा. மனைவி பைத்தியக்காரி சொல்லல. बीवी को देख के ये पागल है ऐसे नहीं बोला. பைத்தியக்காரி மாதிரி பேசுற. पागल जैसा बोलती है. கர்த்தர் சமூகத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா? परमेश्वर से भलाई प्राप्त किया वो हम बुराई के क्यों नहीं सहना? கர்த்தர் கொடுத்தார், यहोवा ने दिया. கர்த்தர் எடுத்தார், यहोवा ने लिया. கர்த்தர் கொடுப்பார். वो दोबारा भी देगा. हालेलुया. आमेन. हालेलुया. கர்த்தர் எடுத்துட்டா கர்த்தர் கொடுப்பார். यहोवा ने उठा लिया तो वो जरूर दोबारा देगा. ஏதாவது பிரச்சனை போச்சுன்னு வெச்சுங்க, ஏதாவது போயிச்சுன்னு வெச்சுக்கோங்க. तेरा जीवन में कुछ कमियां हो गया तो இந்த பிரதரால தான் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. ये ब्रदर की वजह से मेरा कमियां பிசாசு தான் என்ன பண்ணிட்டான்? ये दुष्ट आत्मा ने मेरे जीवन में சொந்தக்காரன் தான் பிரச்சனை வந்துருச்சு. मेरा रिश्तेदार ने ये काम அப்படி किया. சொல்லாம ऐसे मत बोलिए. இன்னொரு தீர்மானம் பண்ணுங்க. आज से एक निर्णय लीजिएगा. கர்த்தர் எடுத்துட்டாரு. परमेश्वर ने उठा लिया. அவர் என்ன தெரியுமா? वो क्या करेगा? என் பிள்ளை என் மேல பாரத்தை போட்டுட்டானே. मेरा बच्चा मेरे ऊपर बोझ डाल दिया. எவன்லாம் எடுத்தானோ जो चुराया எல்லாம் ஆண்டு திருப்பி கொடுத்துருவார். वो सब कुछ परमेश्वर दोबारा देगा. அதனால யோபு அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. इसलिए अय्यूब का वो विश्वास था. கர்த்தர் கொடுத்தால் परमेश्वर दिया तो அவர் எடுக்கிறதுக்கு அனுமதி உண்டு. वो उठाने के लिए उनकी अनुमति है. அவர் கொடுக்கிறதுக்கு அனுமதி உண்டு. वो दोबारा देने के लिए भी है. யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தாராம். अय्यूब के लिए परमेश्वर दूना आशीष दिया. எல்லாவற்றையும் யோபுக்கு பெற்றுக்கொண்டான். सब कुछ अय्यूब प्राप्त करने लगा. அதான் சங்கீதம் சொல்லும்போது, इसलिए भजन संगीत में எனக்கு யாவையும் செய்து முடிக்க போகிற मेरे लिए सब कुछ सिद्ध करने वाला परमेश्वर. परम प्रधान परमेश्वर के लिए धन्यवाद. அவர் நோக்கி கூப்பிட்டேன் கொடுத்தாரு. जो उनकी ओर से मैं दोहाई दी उसने दिया. கூப்பிடாதீங்க. मनुष्य के ऊपर दोहाई मत दो. நோக்கி கூப்பிடாதீங்க. सेवकों के ऊपर दोहाई दो. பார்த்து கூப்பிடாதீங்க. नबी के ऊपर दोहाई मत दो. यीशु के ओर அவர்கள் அவர் நோக்கி பார்த்தார்கள். वो लोग उनकी ओर तरफ से देखने लगे. मुखम வெட்கப்படவில்லை. उनका मुख में लज्जा नहीं हुई. मुखम வெட்கப்பட போகாம आपके मुख में लज्जा नहीं देखना है. मेरे लिए सब कुछ सिद्ध करने वाला परमेश्वर जीवित है. परमेश्वर का धन्यवाद कहते समय जरूर वो देगा. एलिया பலிபீடத்தை கட்டி ஜெபம் பண்றான். वो वेदी बनाकर प्रार्थना कर रहा है. हे अब्राहम इसहाक याकूब के परमेश्वर, நீர் என் தேவன், तू मेरा परमेश्वर है, मैं तेरा दास हूं, உம்முடைய வார்த்தைப்படி செய்கிறேன், तेरा बात के अनुसार मैं करता हूं. ऐसे किया. अग्नि இறங்கிச்சு, आग आने लगा. ஜனங்களாம் கர்த்தரே தேவன் சொன்னாங்க. वो लोग सब यहोवा ही खुदावंद कहने लगे. கர்த்தருடைய சமூகத்தில் நிக்கிற நான் சொல்லுறேன்னு சொன்னான். यहोवा की उपस्थिति में खड़े होने वाला मैं कहता हूं. என் வார்த்தைப்படி மழை பெய்யாதுன்னு சொன்னான். मेरा बात के अलावा बारिश नहीं आएगी. அதே 3 வருஷம் கழிச்சு ऐसे वही 3.5 साल के बाद वो प्रार्थना करने के लिए அவன் என்ன சொன்னான்? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றான், वो यहोवा की उपस्थिति में कहता है, आप मेरा परमेश्वर, मैं तेरा दास हूं, உம்முடைய வார்த்தைப்படி செஞ்சேன், आपकी बात के अनुसार मैंने किया, आप बारिश दो. மழை கொடுத்தார். बारिश दिया. விசுவாசிக்காதவன் செத்து போனான்.
जो विश्वास नहीं किया वो सारे मरने लगे விசுவாசத்தையும் ஜெயம் பெற்றுக்கொண்டான். जो विश्वास किया वो उसने जय அப்ப நமக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். हमारे लिए सब कुछ सिद्ध करने वाला परमेश्वर. அப்ப உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். आपके लिए सब कुछ सिद्ध करने वाला वो तैयारी में है. நீங்க புறப்பட்டு வர வேண்டும். आप निकल कर आना है. புறப்படாத பட்சத்துல जब तक आप निकलोगे नहीं கர்த்தரை போய் பார்க்க முடியாது. परमेश्वर का भुजबल को नहीं देखोगे. நீ புறப்படாத பட்சத்துல கர்த்தருடைய அதிசயத்தை பார்க்க முடியாது. आप निकलेगा नहीं तो परमेश्वर का चमत्कार काम को नहीं देख पाओगे. புறப்படாத பட்சத்துல அப்பம் தண்டனை கிடைக்காது. आप निकलेगा नहीं तो रोटी और पानी को देख नहीं पाओगे. அவர் ஜனம் வரும் 40 ஆண்டுகள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். उसकी प्रजा आने के लिए 430 साल के पहले परमेश्वर आशीर्वाद को तैयार करके रखा है. அப்படி வளர்க்க வச்சிருக்காருங்க. காடை वो जो बटोर को परमेश्वर ने बढ़कर रखा है. பாலும் தேசத்தை நல்ல செழுமையா வச்சிருக்கிறாரு. दूध और शहद बहता हुआ देश को बहुत कुशलता के साथ यहोवा ने तैयार करके रखा अपने लोगों के लिए. தேவன் தம் ஜனங்கள் வருவாங்க எல்லாம் ஆயத்தம் வச்சிருப்பார். परमेश्वर अपने बच्चों के लिए सब कुछ तैयार करके रखा உங்களுக்கு है. எனக்கு ஆண்டா ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. आपके लिए मेरे लिए सारे आशीर्वाद उसने तैयार करके रखा गया है. காலைல சர்ச் முடிச்சு ஒரு பிரதர் கேக்குறாரு. सुबह चर्च फिनिश करने के बाद एक भाई ने पूछने लगा, ராஜஸ்தான் போனா எங்க தங்குவீங்க? पास्टर जी आप राजस्थान में कहां पर रहोगे? भैया உனக்கு ஒரு வீடு, तेरे लिए एक घर, எனக்கு मेरे लिए உலகமே என் வீடு தான். पूरा विश्व मेरा घर எங்க है. போனாலும் நான் படுப்பேன். जगह पर भी जाकर मैं लेट எனக்கு என்ன जाऊंगा. குறை இருக்குது? मेरे लिए कुछ गड्डी है கத்த क्या? அனுப்புறா எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. परमेश्वर मुझे भेज रहे तो मेरे लिए सब कुछ तैयारी मिलेगा. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கஷ்டம். बहुत लोग का कष्ट में எங்க போனா தங்க? कहाँ जाके रहेंगे? நாளைக்கு தங்கிறது கவலையே பட மாட்டேன். मैं रहने के लिए कहीं पर मतलब मेरे लिए मतलब टेंशन नहीं है. எங்க பெட்ஷீட் ஒன்னு வச்சிருக்கேன். मैं अपना एक बेडशीट रखता हूँ. எப்பமெல்லாம் பெட்ஷீட் கொண்டு போவேன். कहीं पर भी जाने से बेडशीट लेकर जाता பெட்ஷீட் हूँ. படுத்து தூங்கிட வேண்டியது அவ்வளவுதான். बेडशीट को बिछा के मैं लेट जाता हूँ. தூங்குனா நல்ல நித்திரை வருங்க. अच्छा से लेटने से नींद आ जाता है. எனக்கு கட்டில் இருந்தா தான் ஏசி இருந்தா தான் நித்திரை வருது. मुझे पलंग रहने से एसी रहने से ऐसे कुछ சில नहीं है. புது இடத்துல தூக்கமே வர மாட்டேங்குது. कुछ लोग नया जगह पे नींद नहीं आता. எனக்கு எல்லாமே பழைய இடம் தான். मुझे सारे पुराना जगह ही நல்லா है. தூங்கணும். अच्छा सा सो நல்லா जाओ. ஊழியம் செய்யணும். अच्छा सा सेवा அந்த करना. பிரதர்ஸ்டன எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. मैं वो ब्रदर से मैंने कहा मेरे लिए कोई टेंशन கத்த नहीं. எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. मेरे लिए परमेश्वर सबको सिद्ध कर दिया है. ஏன்னா அவங்க நம்மள கூப்பிடுறாங்க அங்க இருந்து. उन्होंने वहां से हमें बुला रहे तो நமக்கு படுக்கிற இடம் கொடுக்காம இருப்பாங்க. हमें लेटने के लिए जगह नहीं देंगे क्या? நான் உங்க வீட்ல என்ன கூப்பிடுறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. मुझे आपका घर में आप बुला रहे तो அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க நினைச்சிட்டே இருப்பேன். वो खाना नहीं देंगे ऐसे सोच के थोड़ी என்ன रहूंगा. அழைச்சதானே கொடுப்பீங்க. मुझे बुलावट किया तो कुछ करेंगे. ஆனா அழைக்கிறவங்க பாத்திரமெல்லாம் நான் இருக்கணும். जो बुलावट मतलब करते हैं वो बिल्कुल योग्यता में रहना. இருந்த நிச்சயம் எல்லாம் கிடைக்குங்க. योग्यता में रहेगा तो जरूर मिलेगा. யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். आपके लिए सब कुछ सिद्ध करने वाला परमेश्वर. நான் போவேன்னு சொல்லி ஆண்டவர் நிறைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. मैं जाऊंगा करके सब कुछ परमेश्वर तैयार कर दिया है. உங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. आपके लिए भी तैयार करके புறப்பட रखा है. ஆயத்தமாங்க. हम निकलने के लिए तैयार हो. புறப்பட்டால் हम निकल लिया तो பெரிய ஆசீர்வாதம். बड़ी அதான் आशीर्वाद. வேதம் சொல்லுது சியோனுக்கு திரும்பி வரும் பொழுது इसलिए वचन के तहत सियोन में वापस लौट कर आते நித்திய समय மகிழ்ச்சி இருக்கும். अनंत काल की आनंद கொஞ்ச रहेगा. கால மகிழ்ச்சி இல்ல. थोड़ा समय के आनंदित நித்திய नहीं. நித்திய மகிழ்ச்சி. अनंत काल सदा काल के आनंद. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. मुझे बहुत आशीष எங்கெல்லாம் है. உடனே ஓடிக்கிட்டே இருப்பேன். जगह जगह जाना है वहां वहां எனக்கு दौड़ूंगा. கவலையே கிடையாது. मुझे टेंशन नहीं है என்ன அழைச்சவர் அவர் ஆண்டவர். क्योंकि मुझे जो बुलावट किया அவர் है நடத்துவார். அவர் वो நடத்துவார். अगुवा करेगा. அவர் ஒரு குறை வைக்க वो மாட்டார். कुछ गट्टी ना रखेगा. கர்த்தரை தேடுவர்களுக்கு वो यहोवा की खोजियों அவர் புயத்தை को வெளிப்படுத்துவார். वो अपने भुजबल அவர் दिखाएगा. கால்களை ஸ்திரப்படுத்துவார். वो जो डरा हुआ घुटने को वो स्थिर தண்ணீரும் அப்பமும் करेगा. கொடுக்கப்படும். उसका रोटी और पानी मिलेगी. அப்புறம் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். वो सब कुछ पूरा करेगा. உங்களுக்கு எல்லாம் செய்து முடிப்பாரா? आपके लिए सब कुछ पूरा करेगा. கர்த்தர் மேல் பாரத்தை வைங்க. यहोवा के ऊपर अपना बोझ रखो. சரியா நடத்துவார். वो बिल्कुल सही चलाएगा. குறைகளை நிறைவாக்க மாற்றுவார். गट्टियों को पूरा वो हटाकर परिपूर्णता में करेगा. வர வேண்டியவள நீங்க. आपका काम निकलना. நீங்க வந்துட்டா போதுங்க. आप आ गया तो काफी है. அந்த நகமி उस नवोमी को देखते எங்க हैं. போனாங்க? कहां पर गई थी? மோவாப் தேசத்துக்கு போனாங்க. मोवाब देश में गए. எப்படி போனாங்களா? कैसे गए? அவர் சொல்லலாம் நான் நிறைவுள்ளவனாய் போனேன். मैं पूरी तरह से परिपूर्णता से मैं गई थी. குறைவுள்ளவனாய் வந்திருக்கிறேன். अभी गट्टियों के साथ में आ रही என்ன हूं. நகமே என்று சொல்லாதீங்க. मुझे नवोमी मत बुलाओ. மாறா என்று சொல்லுங்க. मारा करके बुलाओ. கசப்பு मेरे जीवन में கட்ட कड़वापन. கசப்பை கட்டளையிட்டாராம். मेरे जीवन पर कड़वापन परमेश्वर ने दिया. பொல்லாங்கினால் ஒருவரும் சோதிக்க மாட்டார். परमेश्वर किसी को बुराई से वो परखेगा नहीं. கசப்பு வந்து இவனால தான் வந்துச்சு. मतलब कड़वापन इसकी वजह से हुआ. நல்ல வேளை வந்துட்டா.
अच्छा हो गया, वापस लौट कर आई। வந்தனால वापस आने के कारण அவன் எங்க வந்துட்டா? वो कहाँ पर आई? ஆபிரகாம் தேவனுடைய பாட்டி ஆயிட்டா. यीशु मसीह का दादी बन गई, அப்படிதானே? नानी बन गई। வம்சத்தான போவாஸ் வராங்க, தாவீது எல்லாமே வராங்க. उसकी वंश में बोवास सब कुछ ओबेद आए। புறப்பட்டு வந்துட்டாலே आप निकल कर आ गया तो ஒன்றுக்கு உதவாத இருந்தவங்கள आप किसी काम की लायक नहीं கட்ட है। மாட்டுவாருங்க. परमेश्वर बदल எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். वो सब कुछ पूरा करने वाला परमेश्वर, உங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் सब कुछ सिद्ध करने वाला परमेश्वर எல்லாம் है। உபகரிச்சோம் பண்ண सब प्रभु का हाथ में अर्पण करेंगे, எல்லாம் உபகரிப்போமா? प्रभु का हाथ में अर्पण करेंगे, எல்லாம் உபகரிப்போம். सब प्रभु का हाथ में अर्पण करेंगे। உபகரிப்போம். ஹalleluya. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സന്നാരി, ഓലങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സന്നാരി, ഓലങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട. കാറ്റിനയോ കടലിനയോ, കാറ്റിനയോ കടലിനയോ, നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ കൂടെയുണ്ട്, നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ കൂടെയുണ്ട്. വിശ്വാസമാം പടയിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ട് വലിച്ച് നീ വളഞ്ഞിടുമ്പോൾ, വിശ്വാസമാം പടയിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ട് വലിച്ച് നീ വളഞ്ഞിടുമ്പോൾ, ഭയപ്പെടേണ്ട കർത്തൻ കൂടെയുണ്ട്, ഭയപ്പെടേണ്ട കർത്തൻ കൂടെയുണ്ട്. അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്, അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സന്നാരി, ഓലങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സന്നാരി, ഓലങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട. എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പാരദേശി വാസിയാണല്ലോ. എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പാരദേശി വാസിയാണല്ലോ. അക്കരയാണ് എന്റെ ശാശ്വത നാട്, അക്കരയാണ് എന്റെ ശാശ്വത നാട്. അവിടെ നീ കൊരുക്കിയ പാവനമുണ്ട്, അവിടെ നീ കൊരുക്കിയ പാവനമുണ്ട്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സന്നാരി, ഓലങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സന്നാരി, ഓലങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട. കുഞ്ഞാടിന്റെ വിളക്കോടെ ഇരുളറിലെ സം അവിടെയില്ല. കുഞ്ഞാടിന്റെ വിളക്കോടെ ഇരുളറിലെ സം അവിടെയില്ല. തരു
से प्रभु का आत्मा अर्पण கேட்ட வார்த்தை करेंगे। நம்மை ஆசீர்வதிக்க முடியாது सुना हुआ वचन के अनुसार आशीष पाने के लिए திருவந்துக்கு நேரா உங்களை அர்ப்பணிக்க போறோம் आज हम प्रभु वच के और तरफ से நிறைய जाएंगे। நாள் நம்ம எடுக்காம இருந்தோம் अभी तक हमने लिया नहीं था। கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் परमेश्वर ने हमारे लिए तैयार करके அவர் रखा। மரணத்தையும் அவர் உயிர்த்தெழுதலையும் அறிவிக்கிற பிள்ளைகள் उसकी मृत्यु को, उसको जिलावट को, उसका आगमन को हम प्रकट करने वाले हैं। கூர்மையா வந்திருக்கிறோம் उसको हम स्मरण करने के लिए आए हैं। ஒரு நாளை கொண்டாடுங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் वो स्मरण करने का दिन को तुम मनाओ करके वचन में लिखा है। இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது जब इजराइल लोग निकल कर आते समय பஸ்காவை அனுசரித்து போனதுனால वहां पर एक फस को उन्होंने मना कर गए। கர்த்தரின் பலத்த பயத்தை பார்த்தார்கள் यहोवा का वो भुजबल को देखने लगे। தள்ளாடி கிடந்த முழங்காலை கர்த்தர் சிடப்படுத்தினார் तरतराते हुए घुटने को वो स्थिर कराने लगा। தண்ணீரும் அப்பமா ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் उसकी रोटी और पानी मिल गया। எல்லாவற்றையும் செய்து முடித்தார் सबको सिद्ध किया परमेश्वर ने। பந்தியில பங்கு பெற்ற பிள்ளைகள் इस प्रभु भोज में जो भागीदार होते हैं யாவற்றையும் செய்து முடிப்பான் சொல்லி मेरे लिए सब कुछ वो सिद्ध कर देगा। பரிசுத்தமாய் எடுத்துக்கொள்ளும் பொழுது पवित्रता के साथ इसमें मनाना है। சாபங்கள் பிரச்சனைகள் போற எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக முடியாது। जो भी परमेश्वर कुछ गठिया है, कुछ समस्या है, सब कुछ यीशु के नाम से हम बहा देते हैं। அந்த தீவிரமாய் நப்பத்தை புசித்து போகும்போது அவங்க விடுதலை பெற்றுக்கொண்டார்கள்। फुर्ती से इस रोटी को, इस मतलब जल को पीते समय पर उन्होंने अद्भुत को देखने लगे। அந்த விடுதலை நாம பெற்றுக்கொள்ள விசுவாசி ऐसे छुटकारा आज हम पाना चाहिए परमेश्वर। கர்த்தர் எல்லாம் ஆசீர்வாதங்களை ஒப்புக்கொடு ஜெபம் प्रभु का आत्मा सब प्रभु का आत्मा अर्पण कर दे। தலைமையில் இருக்க முடியாது ஒப்புக்கொடு अनंत काल के आनंद इनके सिर पर सदा रहे प्रभु। ஒவ்வொரு குடும்பத்து மேல வைக்க முடியாது அர்ப்பணிக்க हर एक परिवार के ऊपर रखने के लिए मांगते உம்முடைய हैं। நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கிறோம்। आपका नाम को ऊंचा करिए राजा। எங்களை ஒவ்வொரு தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம்। हर एक जन को प्रभु तेरे हाथ में दीन से देते हैं। நடக்க எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக। सप्ताह पूरा हो रहा है, सारा सभा को आशीष करिए। பிரயாணங்களை ஆசீர்வதிப்பீராக। हमारा सफर को आशीष करिए। வேலைஸ்தலங்களை ஆசீர்வதிப்பீராக। हमारा कार्यालय में जो काम करते हैं उनको भी आशीष करिए। ஆசீர்வதிப்பீராக। பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைகள் जो बर्थडे मनाते हैं उस बच्चों के लिए प्रभु आशीष करिए। विवाह नाल கொண்டாடுற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது। जो विवाह का दिन को मनाते हैं उस बच्चों को आशीष करिए। பிள்ளைகள் இந்த நாட்களை எழுதி கொண்ட एग्जाम का நாங்கள் ஜெபிக்கிறோம்। हमारे बच्चे जो लिख रहे हैं उस एग्जाम के ऊपर प्रभु आपका हाथ रखिए। கல்விமானை நான் தந்து ஆசீர்வதிக்க போகிறோம்। हमारा बच्चों को प्रभु बुद्धिमान बनाकर बड़ा अच्छा अंक लाने के लिए मदद करिए। नामத்தை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறோம்। आपका नाम को ऊंचा रखिए। यीशु नाम ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே। यीशु के नाम से मांगते खुदावंद। आमेन। आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சிலவான்களையும் மறவாதே। ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் அன்னுணைக்கும் பசங்களோடும் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் என்றும் இருப்பதாக। ஆமென்। ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு। ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு। தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு। தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு। இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம்। யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம்। யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் அல்லேலூயா 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 அல்லேலூயா। அல்லேலூயா। प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए। हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए। हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए। प्रभु आपको आशीषित करें।